டிஸ்டர்ப்டா இருக்குதுங்க அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து. நான் இப்பதான் ஆனா இப்பதான் நான் அந்த வீடியோ ப்ரோ பார்த்தேன். படிச்சேன் அது. பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் ம். பார்த்துட்டேன். இப்பதான் படிச்சேன் அது நீங்க ம். பண்ணது. அது பையன் தான் யா, யா. ரீசன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ல. அது யார் அடிக்கிறாங்கிறது தெரியல. அப்பதான் படிக்கும்போது ஆமா, ஆமா. அதுக்காக அப்பா அடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. எனக்கெல்லாம் இருந்து 15 வருஷத்துக்கு மேல ஆகுது. இல்ல பிரதர், என்னன்னா நெறைய வீட்ல இந்த ஒரு சொத்து வெறி ஆமா பிடிச்சு ஆமா சொத்து வெறி பிடிச்சு அலையறானுங்க கார்த்திக்ராஜ் ப்ரோ. என்னன்னா இந்த அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா நான் நிறைய பாக்குறதுன்னா இந்த 2 பசங்க இருக்கானுங்கல்ல, அந்த ஃபேமிலி நிறைய ஹாய் பாத்தீங்கன்னா ஹாய் சொத்து வெறி சொத்து வெறி வந்து கண்டிப்பா. தாண்டவம் ஆடுதுங்க. எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா என் தம்பி, நான் மூத்த பையன், நடுவுல தங்கச்சி, தம்பி. இப்ப ஓகே. வந்து வீட்டுல வந்து ஒரு ஆள் இருக்கணுங்கிற கண்டிஷன் இருக்கு. இப்ப தம்பி விட்டு கொடுத்துட்டுனா, இப்ப அப்பா இருந்து 15 வருஷம் ஆச்சுன்னா, இப்ப அம்மா மட்டும் இருக்காங்க. அம்மா கூட பாத்துக்கணும்ட்டு இப்ப நான் வீட்டோட இருக்கணுங்கிற மாதிரி நான் என்னோட டெசிஷன் இருந்துச்சு. அம்மா அது தம்பி வந்து தனியா போயிட்டா ஃபேமிலியோட. அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இப்ப என்னோட இப்ப எங்க பிரதர்ஸா எனக்கு வந்துட்டு சொத்து மேல அவ்வளவு ஒரு இது ஆசை பற்று எதுவுமே கிடையாது. இருக்கிற ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தா போதும். அதுதான் நம்ம எய்மா இருக்கும். ஏன்னா இப்ப நெக்ஸ்ட் செகண்ட் கேரண்டி இல்லாத வேர்ல்டுல வந்துட்டு இருக்கோம் நம்ம. எங்க ப்ரோ நினைக்கிறானுங்க இப்போ நீங்க வேற. ஏஞ்சி போனா தடுக்கி விழுந்துருவோமோங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் எல்லாருக்குமே. அது அப்படி விழுவோமா நடந்து போவோமாங்கிறது நமக்கே தெரியாது. ஏஞ்சி ஒரு இடத்துக்கு ஹாய் தனுஷ் ஹாய்ண்ணா. சொல்லுப்பா. என்னண்ணா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன வீடியோ பத்தி நம்ம பேசுறீங்க? என்னண்ணா அவரு பிரசாந்த் ஒரு வீடியோ போட்டிருக்காரு பாருங்க, அந்த 3 நிமிஷம் வீடியோ. அதுல ஒரு பையன் வந்து அவங்க அப்பாவை அடிச்சு பாக்ஸிங் பண்ணி அடிச்சு ரத்தம் எல்லாம் அப்படியே கொட்டுதுங்க. ஐயோ, அவன் கொன்னே போட்டான். அவங்க அப்பா இறந்தே போயிட்டாரு. உன்னோட பாக்ஸிங் திறமை இங்கதான் காட்டுமா? கொஞ்சமாவது நியாயம் இல்லாம நரகத்துல கூட அவனுக்கு எல்லாம் இடம் கிடைக்காது. வீடியோ போட்டிருக்கீங்களா? இல்ல, அவரு ப்ரொஃபைல்ல பாருங்க. சரிண்ணா சரிண்ணா. அவராலதான் அந்த பையனே பூமிக்கு வந்திருக்கான். பாருங்க அவரோட நிலைமை பாருங்க. இல்ல ப்ரோ, இது என்னன்னா பிரதர், இதுல வந்து நிறைய இருக்கு பிரதர். என்னன்னா நீங்க ஒரு பாயிண்ட்ல கல்யாணம் முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா, நான் உண்மையா சொல்றேன், உண்மையாலுமே சபிக்கப்பட்ட ஃபேமிலி யாரு தெரியுமா பிரதர்? இந்த பரம்பரை சொத்தோட உட்காந்துருக்கானுல்ல, விற்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. தம்பி கொடுக்கணுமா? 5 ஏக்கர் இருக்கு, 10 ஏக்கர் இருக்கு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துருக்கானுங்க. இப்ப அதுல 3 பசங்க 2 பசங்கன்ட்டு இவனுங்க இந்த பங்கை பிரிச்சு அதுல ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்குள்ளேயே அந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. சொந்தக்காரங்களுக்குள்ளேயே நிறைய துரோகங்கள். இப்ப பாத்தீங்கன்னா எங்க குடும்பமே பெரிய குடும்பம் ப்ரோ. இப்ப எங்க அப்பா கூட பிறந்தவங்களே 6 பேர் இருக்காங்க. 6 பேர் இப்ப இருக்காங்க. இப்ப எங்க அப்பா இன்க்ளூடிங் இப்ப 6 7 அண்ணன் தம்பிகள்ல எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சொன்னா கொஞ்சம் வியப்பா கூட இருக்கும். எனக்கு வந்துட்டு 6 பெரிய என்னது எங்க இருந்து சத்தம் வருது தேவையில்லாம? ஹலோ படி, யாராவது தேவையில்லாத இது ட்வீட் போட மாட்டீங்க என்ன சொல்றாரு? ஓகே ப்ரோ. இந்த தேவையில்லாத சவுண்ட்ஸ் சும்மா வந்து ஏதாவது ஸ்கிரீன் அதெல்லாம் தூக்கி ஓகே ப்ரோ. ஓகே போட மாட்டீங்க அவசரப்பட்டு. பட் என்னடா அண்ணன் இப்படி யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ பார்க்குறேன் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோன்னே எனக்கு நான் ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரியே அவன் ஒய்ஃப் எடுத்து கூட்டு காட்டுறேங்க பாரு. இல்லை நண்பா, நாம அவ்வளோ சாதாரணமா அந்த வார்த்தைகள் நம்ம சொல்ல மாட்டேன். அதாவது கரெக்ட் நான் அதான் ரெகுலரா நான் வாட்ச் பண்ணிட்டேன். இல்ல நண்பா, அவங்க அப்பா அருவாள் எடுத்து 2 வெட்டி இவன் திருப்பி வெட்டியிருந்தாங்க கூட சரின்றலாம். இல்ல கூட அந்த டைம்ல கூட யாரும் இல்ல பாருங்க. அந்த அவ்வளவு அடி அடிச்சதுக்கு அப்புறம் இல்ல கார்த்திகராஜ், அதுக்கு பின்னாடி பாருங்க, பின்னாடி வந்து கேட்ச் பண்றான் பாருங்க. அவன் நல்லா அவனை ஒத்து பாருங்க. அவன் பேரளவுக்கு தான் கேட்ச் பண்றானுங்க. எவனோ பெருசா இல்ல, எவனோ பெருசா திரிகிலி போட்டிருக்கானுங்க. இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்த மண்டை சூடாகி இப்படி வந்து அடிக்க மாட்டானுங்க. எவனோ பெருசா திரிகிலி போட்டிருக்கான், வந்து கொண்டு மாட்டான் அவங்க அப்பனா. ஆமாண்ணா, அந்த தடுக்கிறவங்களை பார்த்தா கூட அடிக்கிற வரையும் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லைங்க, நீங்க நல்லா பாருங்க, அவன் தடுக்கிறவன தடுப்பானா, காது மேல 2 அறைய மாட்டானுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்படின்னா அது இது மாதிரி
அவ்வளவு ரத்தம் வந்து திரும்ப அவன் அடிக்க வரானா, திரும்ப இவன் எதனா ஆப்போசிட்ல இருக்க என்ன பண்ணணும், எதுவும் பண்ணல பிரதர் மாட்டான். இவனுங்க எல்லாம் அன்கோ போட்டிருப்பானுங்க பிரதர். நீங்க அன்கோ போட்டுட்டு சொத்தை பிரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி பார்த்துருப்பானுங்க, ட்ரை பண்ணியிருப்பானுங்க, முடிஞ்சிருக்காது. அதனால கடைசியில களத்துல இறங்குறாங்க. இப்போ ரிலேஷன்ஸ்குள்ளேயே நிறைய துரோகங்கள், இப்ப இந்த சொத்துக்காக ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயம் நடக்குது. ஏன்னா இப்ப அந்த காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தாங்க, இப்ப எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் இல்ல, இப்ப ஜெனரேஷன் மாறும்போது எல்லாருமே தனித்தனியா ஸ்பிளிட் ஆகும்போது அவங்களுக்கான உரிமை சொத்துங்கும் போது அது ஒரு துரோகம். இல்ல அது 100% நடக்கும் கார்த்தி ப்ரோ. இப்போ என் ஃபேமிலியில எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி தான் அப்பா பிறந்தாங்க. அதுக்கப்புறம் பஞ்சம் முளைக்கிறக்காண்டி மைசூர் போனாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா தோட்டங்கள் நிறைய இருந்துச்சுங்க, நிறைய தோட்டங்கள் இருந்துச்சு, காடும் இருந்துச்சு, தோட்டம் இருந்துச்சு, 2 பேர் இருந்துச்சு. அது என்னன்னா அப்பெல்லாம் அண்ணன் தம்பிகள் நீங்க வந்து அப்ப ஈக்குவல் ஷேர் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க இல்லையா, எல்லாம் சேர்ந்தான்றது. அப்பெல்லாம் எதுவுமே சும்மா ஒரு இடத்துல ரொம்ப வருஷம் இருந்தா அது அவங்க சொத்து அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரிங்களா? அப்போ எல்லாமே ஒருத்தர் பேர்ல இருந்துச்சு. இருந்தோன்னே இவர் என்னன்னா எங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பப்ப டைம் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தாட்டி கூப்பிடுவானுங்க. எதுக்குடா கூப்பிடுறானுன்னு பார்த்தா ஏதாவது கடன் பண்ணிடுவானுங்க. கடன் பண்ணா என்ன பண்ணுவானுங்க, 2 ஏக்கரா விற்பானுங்க. இது இப்படியே வித்துட்டே இருந்தானுங்க ப்ரோ. ஒரு பாயிண்ட்ல காடை ஃபுல்லா வித்துட்டானுங்க. கிட்டத்தட்ட 20 ஏக்கர் காடு இருந்துச்சு, 18 ஏக்கர் தோட்டம் இருந்துச்சு, 17 ஏக்கர் தோட்டம் இருந்துச்சுங்க. இது எல்லாமே வித்தானுங்க. வித்துட்டு ஒரு பாயிண்ட்ல நைஸா என்ன பண்ணானுங்க, அப்பாக்கெல்லாம் சொல்லாம நைஸா இருக்கிற மிச்ச தோட்டத்தையும் வித்துட்டு வந்து இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு இடத்துல ஒரு 7.5 ஏக்கர் வாங்கினானுங்க ப்ரோ. வாங்கினாங்க. எங்க அப்பா கூட நம்பினாரு, சரி கடன்லாம் அடைச்சிட்டானுங்கடா, இப்போ வித்து அந்த இடம் இருக்குல்ல அதெல்லாம் நமக்கு வந்துடும் அப்படின்ட்டு. இதுல என்ன பியூட்டினா எங்க அப்பாவோட எங்க பாட்டி தலைவியே வந்து துரோகம். என்னன்னா 2 பையனுக்கு இருந்தா போதும், அவனை விட்டுற அப்படியே பொழைச்சிக்குவான் அப்படின்ட்டு சைலண்டா நைட்டோட நைட்டா போய் அந்த 2 பசங்க மட்டும் பங்கு பிரிச்சுட்டாங்க. அது என்ன ஒண்ணு முடியும் பிரதர்? நான் ஒன்னே ஒன்று சொன்னேன், விட்டுருங்க பரவாயில்ல, ஓகே. போய் சண்டை போட்டு அதெல்லாம் வேண்டாங்க. அதெல்லாம் லீகல் பேட்டில் போட்டு உக்காந்து நம்ம சொந்த குடும்பத்துக்குள்ள பிடிக்கல, அவங்க ஓகே நம்மளை ஏமாத்திட்டாங்க, இட்ஸ் ஓகே, விலைக்கு வந்துருங்க, நம்ம இருக்கிறத வச்சு பார்ப்போம், முடிஞ்சா பார்ப்போம், கடைசிக்கு எப்படியும் உங்களுக்கு சாப்பாடு ஓட்ட முடியும் என்னால, அதனால ஃப்ரீயா விட்டுருங்க. இப்ப அம்மா சைடுல மட்டும் அவங்க பங்கு மட்டும்தான் வரப்போகுதுங்க. அப்பா சைடுல 1 ரூபா கூட இந்த பக்கம் இல்ல. ஆனா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உழைச்சது யாருன்னு பார்த்தா எங்க அப்பா தான் உழைச்சது. அது அவ்வளவுதான் ப்ரோ. இது வந்து இது என்ன, இது ஒவ்வொரு ஃபேமிலிலுமே இப்படி ஒரு ஆள். இப்போ அதுக்கான பலன் இப்போ உங்க ஜெனரேஷன்ல வந்து கரெக்டா சேரும், அது வீண் போவாது. எனக்கு என்னன்னா கார்த்திக்ராஜ் ப்ரோ, அதோட பலன் நான் என்னன்னு நினைக்கிறேன்னா, எனக்கு கொஞ்சம் மன நிம்மதி இருக்கு ப்ரோ இப்பெல்லாம். எனக்கு என்னன்னா எனக்கு சொத்து போனா போயிட்டு போகுது, நமக்கு ஒரு விஷன், ஒரு மன நிம்மதி, நமக்குன்னு சில மக்கள் அப்படின்ட்டு லைஃப் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நாம வந்து என்னன்னா கொஞ்சம் இழந்திருக்கோம், ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கடவுள் வந்து சரி ஓகேடா அவன் ரொம்ப இழந்துட்டான்ட்டு ஏதோ ஒரு வழி கொடுத்துட்றேன் அப்படின்னு. நான் ரொம்ப ரொம்ப விவரமா வாழ்ந்தவங்கள நான் பார்த்துட்டேன் கார்த்தி ப்ரோ. எப்படின்னா நீங்க சொந்த அக்கா தங்கச்சிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நைஸா போய், நான் சொல்றது 25 இயர்ஸ் முன்னாடி சொல்றேன், நைஸா 2 பவுன் கொடுத்து அப்படியே இடத்த அப்படியே அழுக்காப்புல நைட்டோட நைட்டா எழுதி வாங்கி, இப்படி ஒரு குரூப் இருக்குதுங்க. எங்க ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு குரூப் இருக்கு. அந்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு நான் சொல்றது கடைசி 10 இயர்ஸா படாத பாடுபடுதுங்க. அது எப்படியோ ஒண்ணு எழுதிடுறாங்க ப்ரோ. அந்த கர்மாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது எப்படியோ கணக்கு எழுதிருது கார்த்திக் ப்ரோ. இன்னைக்கு ஏமாந்தவன் எல்லாம் இழிச்சவன் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. அது நீங்க நிறைய கெட்டு போவதில்லைங்கிறதுக்கு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள். உண்மை சத்து. ஏன்னா என்னன்னா ப்ரோ, ஒரு கதை அடிக்கும் போது இன்னொன்று திறந்துருங்க, ஏதோ ஒண்ணு கிளிக் ஆயிருதுங்க, ஏதோ ஒரு வழி பொருந்து நமக்கு ஒரு அந்த மனசுல உத்வேகம் பொருந்துங்க, ஒரு வைராக்கியம் பொருந்து அதுல உட்காந்து உழைச்சி ஏதோ ஒண்ணு பண்ணிடுறோங்க நம்ம. ஏதோ ஒண்ணு பண்ணி வாழ்க்கையில முன்னேறுறோங்க நம்ம. நான் சொல்றதெல்லாம் இந்த துரோகம் எல்லாம் ரொம்ப கம்மி பிரதர். நிறைய பேர்த்துக்குலாம் தலைகீழ துரோகம் நடந்திருக்கு. அவங்களுக்கு அந்த தாட்டே வந்துட்டு அதுலயே ஊறி போனாங்க மாதிரி இருப்பாங்க. அப்ப வந்துட்டு எவன் கிடைப்பாங்கிற மாதிரி ஒரு திங்கிங்ல இருப்பாங்க. அது என்னன்னா நம்ம செய்யதான் நினைப்பாங்க இந்த மாதிரி. இல்ல ப்ரோ, 24 ஹவர்ஸுமே என்னன்னா எப்ப பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த சொத்தை பத்தி பேசுறது இதுதான் அவனுக்கு தாட்டாவே இருக்கே தவிர வாழ்றது வந்து மறந்துடுறானுங்க. அவங்க எண்ட் ஆஃப் தி லைஃப் வந்துட்டு அவங்களுக்கு அதெல்லாம் புரிய வைக்கும் ஆட்டோமேட்டிக். சொத்து வந்துட்டு இப்போ ரீசெண்டாங்க ஒரு கசினுங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு டிஸ்டன்ட் கசின் சொல்ல முடியாது, தங்கச்சி வகைரா அந்த கசின்ஸுங்க
சும்மா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அகைன் பார்த்தீங்கன்னா பரம்பரையாக வந்து சொத்து ப்ரோ. பெரிய அந்த கஷ்டமெல்லாம் பட்டு வரல, அது பாட்டுக்கு வந்துருச்சு, பரம்பரையாக இருக்குது. ஸோ கல்யாணம் பண்ணுறாங்க, ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லை ப்ரோ, அசால்ட்டாக 1 ஏக்கரோ சம்திங் ஏதோ விற்கிறாங்க. பெரிய அமௌண்ட் ஒன்று கையில் வருதுங்க. ஒரே ஆர்ப்பாட்டம் தான் பிரதர். பார்த்தீங்கன்னா வெள்ளி தட்டு, வெள்ளி டம்ளரு, சும்மா ஃபன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 பேரை கூட்டிகிட்டு காஞ்சிபுரம் போய் துணி எடுக்கிறது அப்படி இப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி ரொம்ப கொஞ்சம் வருஷம் கூட இல்லைங்க, சில மாதத்துலேயே இன்னைக்கு ஃபேமிலி டிவைட் ஆகி நிற்கிதுங்க. ஏதோ ஒரு உள்ள பெரிய பஞ்சாயத்துங்க. கரெக்டாக வந்து கிராஸ் செக் பண்ணாம விட்டாங்க. அந்த சைடு பையன் சைடில் ஏதோ பெரிய பிரச்சனைங்க. இப்போ போய் பேசுறதுக்கு கூட ஆள் இல்லைங்க. அவ என்ன நினைச்சிட்டாங்கன்னா பணம் எல்லாத்தையுமே வாங்கிருன்னு நினைச்சிட்டாங்க பிரதர். பணம் இருந்தால் போதும், எல்லாமே வந்துடும். பணம் இருந்தால் சொந்தமெல்லாம் வராதுங்க, பணம் இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப் வராதுங்க. வெறும் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வந்து நீங்கள் வந்து மச்சான் நான் வந்து இன்னைக்கு 2000 ரூபாய் செலவு பண்ணுறேன்னு உண்மையான ஃப்ரெண்டு கிடைச்சிட மாட்டான். அதில் நீங்கள் உண்மையான ஃப்ரெண்டு வந்து நமக்கு எப்போ கிடைப்பான்னா கஷ்டத்தில் தான் கிடைப்பான். நமக்கு ஒன்றுமே இல்லாதப்போ கூட நிற்பானுங்க. அப்படிதான் உண்மையான ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. எனக்கெல்லாம் வயசாக அந்த லைஃப் லெசன் பிரதர் என்னன்னா, நான் மக்களை சம்பாரிச்சிட்டா போதும் பிரதர். அதுதான் லைஃப் லாங் அசெட்டுங்க. அதுக்கப்புறம் காசெல்லாம் அது ஒரு ப்ராசஸ் தான் பிரதர். அது எப்படியா சம்பாரிச்சுக்கலாங்க. அண்ட் இன்னொன்று, வாழணும்னு நினைச்சா 10,000 ரூபா இருந்தால் போதும் ப்ரோ, வாழ்ந்துடலாம். வாழணும்னு நீங்கள் நல்ல, அதாவது உங்கள் லைக் மைண்டட் பீப்புள், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஒரு லைக் மைண்டடாக உங்கள் தோஸ்துக்கு இருக்கானுல்ல, அவனை கூட உட்காந்துட்டு மச்சான் எப்படியோ கஷ்டப்பட்டு அதுவும் நான் ரொம்ப லக்கியஸ்ட் நான் நினைக்கிறேன் கார்த்திகராஜ் ப்ரோ. சம்சாரம் வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் ஒரு சம்சாரம் வந்து யோ விடியே பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாயா என்னயா அப்படின்னு ஒரு சம்சாரம் வருது பாருங்க. அவன் தான் ப்ரோ வாழ்க்கையிலே கிஃப்டட் எனக்கு தெரிஞ்சு. நான் நிறைய பேரை பாட்டேன் ப்ரோ. அந்த மாதிரி சம்சாரம் ஒருத்தனுக்கு மாட்டிடுச்சுன்னா அவன் எவ்வளவு கீழே இருந்தாலும் ஒரு 15 வருஷத்துல பெரிய ஆள் ஆயிடுறான் பிரதர். அந்த பொண்ணு வந்து அவனை அந்த எனர்ஜி கொடுத்துங்க, சேவிங்ஸ் பண்ணி 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒன்று வளர்றாங்க பிரதர். அவன் கீழே போறதே இல்லை பிரதர். அவன் செம்ம ஹாப்பியா இருக்காங்க பிரதர். நான் நிறைய பேர் பார்க்குறேன் ப்ரோ. அவன் மொத்தம் 2 பேரும் சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏர்ன் பண்றது பார்த்தீங்கன்னா 25,000 30,000 அவ்வளோதான் மேக்ஸிமம் அவினாசியில். நீங்க அந்த சண்டே ஒரு நாள் விருந்து ஏதாவது சாப்பிட கூப்பிடுவாங்க, போனா அவ்வளவு ஃபன்னா இருக்கும் பிரதர். சின்ன ஒரு வீடு இருக்கும், குழந்தை இருப்பாங்க, பட் தே டோன்ட் கேருங்க. ஆனால் இதெல்லாம் சேர்க்குதுங்கண்ணா, இது ஒரு சீட்டு போடுதுங்கண்ணா, ஓகே இது ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு சீட்டு வருங்கண்ணா, அப்புறம் அதுலேருந்து ஒரு சின்ன இடம் வாங்கலான் இருக்கோம். 2 பேரும் உட்காந்து அவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க வேவ்லென்த் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து கரெக்டா எக்ஸாக்ட்லி. எந்த ஈகோவுமே இருக்காது கார்த்திகராஜ். எப்படின்னா ஈரோடல் ஓர் உயிர் மாதிரி ஆபரேட் ஆவாங்க பாத்தீங்களா. உடம்பு தான் ரெண்டு பேர் தாட் ப்ராசஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் பாத்தீங்க, ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம் அந்த பிளான் திட்டமிடுவாங்க. எந்த ஃபேமிலி பணம் ஆகுதுன்னா ப்ரோ, உன் குடும்பம் பெருசா என் குடும்பம் பெருசான்னு நினைக்கிறேன் பாருங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எங்க அப்பா யாரு தெரியுமா அப்படின்னு சம்சாரம் சொன்னாலும், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க அம்மா யாரு தெரியான்னு புருஷன் சொன்னாலும் அந்த குடும்ப பணம் பிரதர். அவ்வளவுதான். இவனுக்கு கடைசி வரைக்கும் அதெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு இப்போ நமக்கு அப்புறம் நம்ம சந்ததி வாழப்போகுது, அதுக்கான பிளானிங் என்னவோ அதை பார்க்கணும். அது என்ன ப்ரோ பண்றது, அது அன்பார்ச்சுனேட்லி அப்படி. நீங்க சொல்ற மாதிரி வாழ்ந்து முடிச்சவங்களை பத்தி சண்டை போட்டு நமக்கு அப்புறம் என்ன கார்த்திகராஜ் ப்ரோ என்னன்னா, அதாவது நிறைய பொண்ணுங்க ஆட்டிடியூட் என்னன்னா, அவங்க அப்பா புருனே அரசர் மாதிரியே தான் ஆட்டிடியூடுங்க. எங்க அப்பா யாரு தெரியுமா, எங்க அப்பா கிட்ட ஒரு ஃபோன் கால் பண்ணா போதும். இந்த பக்கம் இவர் என்னன்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் கட்டின ஷாஜகான் மாதிரி நினைப்புங்க இவருக்கு. என்ன நான் யாரு தெரியுமா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்ன பழம்பெருமை வேணும்னா, எங்க தாத்தாவோட அப்பா அவரு வந்து 200 ஏக்கர் வச்சிருந்தாரு. சேர்றா இப்ப என்ன இருக்கு, இதே பேசு, வா இங்க வா, என்ன இருக்கு, நீயும் மிடில் கிளாஸ் நானும் மிடில் கிளாஸ், இப்ப இந்த பழைய பஞ்சாங்கத்தை எதுக்கு பேசுறேன், வாழுவோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் கொளுத்தி விடுறதுங்க. இங்க பையனுக்கு பாத்தீங்கன்னா மேக்சிமம் அவங்க அம்மாவோ அப்பாவோ 2 பேரும் சேர்ந்து ஒரு லைட்டா கொளுத்தி விடுவாங்க.
பொண்ணுக்கு ஆப்வியஸ்லி அவங்க அம்மா ஒரு வந்து கொளுத்தி விடும். ம். இந்த டக் ஆஃப் வார்லயே வந்து பாத்தீங்கன்னா மொதல் 10-15 வருஷம் ஓடி இருக்கு brother. அப்புறம் அப்புறம் குழந்தைங்க வளர்ந்தோடனே பாத்தீங்கன்னா அந்த டக் ஆஃப் வார்லயே ஓடி அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்றது என்னைக்கு அவன் வாழ்றது நிறைய பேருக்கு பாக்குற பிரதர் அடுத்தவனுக்காண்டியே வாழ்றாங்க. ம். நீங்க கம்பேரிசன்லயே ஓடுதுங்க. கண்டிப்பா. அது இல்லாம அவங்களுக்கு வாழ்றவங்க அப்படி ஒரு பேர் மாட்டிக்கிச்சுன்னா கிஃப்ட் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு காட் கிஃப்ட் எனக்கு தெரிஞ்சு. குமார் ப்ரோ என்னமோ 100 போட்டே இருந்தீங்க என்ன ப்ரோ? ஹை குமார் ப்ரோ, ஹை ஷஃபீர் ப்ரோ, ஹை ஷஃபீர் ப்ரோ. இது பிரசாந்த் ப்ரோ உங்களோட எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன் குமார் ப்ரோ. சாப்பிட்டாச்சா ப்ரோ? இப்பதான் சாப்பிட்டேன் பிரதர், அரிசி பருப்பு சாப்பாடு. அரிசி பருப்பு, ஓகே ஓகே ஓகே. இன்னும் நேற்றுக்கு வரலைங்களா நீங்க? ப்ரோ எங்க வீட்லயும் அரிசி பருப்பு தான் ப்ரோ. அப்படியே எங்க அம்மா செஞ்சது கொஞ்சம் லைட்டா நஞ்சு போச்சு. சரி ஓகே, என்ன வயிறு தானே அது. அதாவது ஒரு காலத்துல பிரதர் இந்த பழைய சரக்கு குடிச்ச வயிறு இப்போ வெறும் வந்து பாத்தீங்கன்னா 2.5 வருஷம் ஆச்சுங்க குடிச்சு. அதனால யோசிச்சுக்கிறதுங்க இந்த மாதிரி லைட்டா ஏதாவது கெட்டு போன மாதிரி இருந்து சாப்பிட்டாலே யோசிக்கிறது, டேய் நீ குடிச்ச சரக்கே சிரிச்சிருக்குது, இப்ப இந்த அரிசி சிரிக்காத இன்னும் நான் எப்படி பிசினஸ்ல எப்படி போகுது ப்ரோ? நாட் பேட் பிரதர். ஒரு ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, இன்னொரு 1 இயர் பிரதர் பிரேக் ஈவன் ஸ்டேஜுக்கு போயிடுவோம். டஃப்பாக தான் இருக்குங்க, அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை டு பி ஆனஸ்ட்டுங்க. ஆனால் நான் ஹாப்பியாக இருக்குது பிரதர். என்னென்னா நல்ல ஃபீட்பேக்ஸ் வருது. இன்னும் சேல்ஸு இன்னும் ஐட்டம்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும் ப்ரோ, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வெரைட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் வந்துடுங்க. ஓகே ஓகே. அப்போ நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதெல்லாம் சென்னையில் பண்ணுவீங்க இல்லை கோயம்புத்தூர்ல தான் பண்ணுவீங்களா? ரெண்டு பக்கமே பிரதர், ரெண்டு பக்கமே. அது ஒன்றும் பெரிய உலக செட்டப்லாம் தேவையில்லை ப்ரோ. ஒரு செவுரு, அந்த செவத்துக்கு ஒரு லைட்டை வச்சு ஒரு பவுன்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கேமரா வச்சா முடிஞ்சது. பெரிய இந்த செட்டப்லாம் தேவையில்லைங்க. அது ஓரளவுக்கு அந்த சின்ன செட்டப்னாலுமே அது நல்லா ப்ராப்பரா டிவைசஸ் வச்சிருக்கானுங்க. சினிமா ரிவ்யூலாம் போய் சினிமா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன பிரதர்? சினிமா ரிவ்யூ இப்பயும் பண்ணிட்டு இருக்கீங்களா? வீடியோஸ்? ஆமா பண்றேன் அப்பப்போ. இல்ல ப்ரோ இப்போ கொஞ்சம் இப்போ ரெண்டு ஆமா பிரதர், 2 மாசமா கொஞ்சம் ஸ்லோ. திருப்பி நமக்கு சீசன் மாதிரி தான் ப்ரோ. எனக்கு என்ன ப்ரோ, சினிமா குறைஞ்சிச்சு 3 months ஒன்ஸ். இப்ப சன் டிவில போடுற மாதிரி ஜெயிலர், லியோ. உண்மை கார்த்தி ப்ரோ. என்னன்னா சினிமா குறைஞ்சதுங்கிற விட நல்ல படம் குறைஞ்சு போச்சு, அதான் பிரச்சனையே. பீக் டைம்னா பண்ணுவீங்க, பீக் ஹிட் டைம் இல்லனா பண்ண மாட்டீங்க. ஹரி சார் படம் வெயிட் பண்ணுங்க, இந்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல தான் இருக்கு நமக்கு. இல்ல குமார், அது ஒரு இல்ல குமார், என்னன்னா நீங்க 2010ல இருந்து பண்றாங்க குமார். சில மாசங்கள் வந்து நீங்க டயர்ட் ஆயிருவீங்க குமார். ஆக்சுவலா ஒரு மாதிரி எப்படின்னா அட போங்கடா அந்த மூடுக்கு வந்துடும் பார்த்துங்க. ஏன்னா எனர்ஜியை பயங்கரமா சக் பண்ணிருந்தீங்க. அந்த வீடியோ இருக்குல்லங்க, அது பாக்குறதுக்கு மட்டும்தான் ஈஸிங்க. அது பண்றது கஷ்டம். அது ஒரு மென்டல் செட்டப் வேணும் குமார். சில டைம் படம் பாத்துருவோம் குமார். அப்புறம் வந்து எனக்கு என்னமோ அதை ரிவ்யூ பண்ணே தோணாது, ஏன்னு தெரியாது, தோணாது. அப்படியே சுத்தி உங்களுக்கு கிடைக்காது பேசுறதுக்கு. அந்த மாதிரி இல்லைன்னா அது மனசுக்குள்ள ஒரு ஷேப் ஒன்று ஃபார்ம் ஆகும். இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்தோன்னா அந்த படம் பார்த்துட்டு இதை பண்ணியே ஆகணும்டா, என்னமா இருக்குடா, அந்த ஒரு புஷ் வருங்க. சிலதெல்லாம் விக்ரம் மாதிரி அந்த மாதிரி படங்கள் சொல்றேன். சில படங்கள் என்னன்னா பாட்டா சரி ஓகே நல்லா இருக்கு பண்ணோமா அந்த மூடுக்கு வந்துடுது குமார் பிரதர். ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ சில படம் பார்த்தா இதெல்லாம் பண்ணணுமா, சில படம் பாக்குறது இல்ல. அதாவது பண்ணணுமான்னு யோசிக்கிறத விட இல்ல தியேட்டர்லயே பாத்தீங்கன்னா எங்கேயோ பார்த்துட்டு படுத்துட்டு இருப்பானலாம் சில படம்லாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருங்க, ரெண்டு சீன்லயே தெரிஞ்சு இவனை என்ன எடுத்து கிழிச்சிருக்கானுங்க. அட போங்கடா வெண்ணைகளா அப்படின்ட்டுங்க. அப்படியே உட்கார வேண்டியது அரைக்கிற மாதிரி ஒரு. ஆமா பிரதர், பழைய படத்தை எடுத்து புதுசா எடுத்து வச்சிடறானுங்க. எடுத்து வச்சுட்டு நான் எடுத்திருக்கிறேன் காவியம் பாருங்கன்னா எவன் பாப்பான் ப்ரோ. இப்ப 2 நாளைக்கு என்ன பிரதர்? அதுவும் இல்லாம மியூசிக் கூட இப்ப அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி தெரியுது. இந்த 2002 2006 வரையும் அந்த மியூசிக் மாதிரி இல்ல ப்ரோ. மியூசிக் என்னன்னா குமார் ப்ரோ, எவனுமே டைம் எடுத்துக்கிறது இல்ல பிரதர்.
இங்க எல்லாருமே என்னன்னா, நான் கன்சர்ட் போகணும், அங்க போய் கதகளி ஆடணும், நமக்கு 2000 பேர் வரணும், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பேர் வந்து நப்பணும். இந்த கனவு தான். டேய் இதுக்கெல்லாம் எப்படா ஆள் வருவாங்க? எதுக்கு இப்போ உனக்கு வந்து இப்போ உன் கன்சர்ட்டுக்கு எதுக்கு ஆள் வர்றாங்க? ஏன் வர்றாங்கன்னா, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பார்த்தியா? சின்ன பையனா, நல்ல பாட்டு. அத கேட்டு தான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா எல்லாம் வந்து விசில விட்டுட்டு, எல்லாம் தூக்கி வீசிட்டு வர்றாய்ங்க. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஹா! அப்படின்ட்டு. நீ பழைய நல்லதுக்கு தான் இன்னைக்கும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? புதுசா நல்லது பண்ணணும். ஒரு ஒரு ஸ்டேஜோட மறந்துட்டாய்ங்க. சாங் பண்றதையே மறந்துட்டுங்க. பழைய உப்புமாவ கிண்டிட்டே இருக்கிறதுங்க. இல்ல இப்போ நான் அதான் சார் அதான் கான்செர்ட்ல அதான் இறங்கிட்டாங்க எல்லாரும் அதான் கம்ப்ளீட்டா. அதான் அதான் ப்ரோ. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ கூலி ம். இன்ட்ரோ வந்துச்சு பார்த்தீங்களா, சூப்பர் ஸ்டாரோடது, ரஜினி சாரோடது. ஆமா, ஆமா. இப்போ அது பார்த்தீங்கன்னா, அந்த 2 நாளுக்கு முன்னாடி இந்த டிஸ்கோ அந்த இது போட்டிருந்தாங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்ட ஞாபகம் வந்துச்சு டக்குன்னு. ஒருத்தர் கால் பண்ணி உள்ள போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் முடிக்கலான்னு கேட்குறாரு. புரியுது, புரியுது. முடிச்சிடலாமா? அப்படிங்கும்போது எனக்கு டக்குன்னு பேட்டையோட ஞாபகம் தான் வந்துச்சு. இல்ல அது இல்ல ப்ரோ. வேற வழி அதே சொன்னா டைலாக் வர மாட்டேங்குது. இந்த இது பழைய பட ரெஃபரன்ஸ் தான் எடுத்து பண்றாங்களே அது அது இப்பயே அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ சீன் மாதிரி தோணுது இப்பயே நமக்கு. அது படம் பார்க்க முன்னாடி அது என்ன இப்போ அந்த குமார் பிரதர் என்ன சொன்னாரு? சொல்லுங்க குமார் ப்ரோ. இல்ல ப்ரோ. இல்ல அதாவது என்னன்னா இவங்க சொந்தமா இந்த பழைய படமே ரெஃபரன்ஸா கொண்டு வராங்க. புதுசா எதுவும் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த இது சொல்றேன் அந்த இல்ல ப்ரோ. ஐடியாஸ் ட்ரை ஆயிடுச்சு குமார் ப்ரோ. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஐடியாஸ் மரண ட்ரைங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்ராஸ்குள்ளேயே சுத்தி சுத்தி வர்றதுங்க. ஏதாவது ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ரொம்ப காசு இருக்கிறவங்க மட்டும்தான் வெளியிலேயே டிஸ்கஷன் போறானுங்க. அங்கேயே உட்காந்து குத்த வச்சுட்டு நீங்க என்ன ஐடியா வருங்க? ஒரு அளவுக்கு ஐடியா. இப்போ அந்த அந்த டிஸ்கோ சாங் கூட தங்க மகன் படத்துல ரஜினிகாந்த் பண்ண பாட்டு, ரஜினிகாந்த் பூர்ணிமா டான்ஸ் ஆடுற பாட்டு, அந்த போட்டி டான்ஸ் வருது வர லிரிக்ஸ் DISCO டிஸ்கோ டிஸ்கோன்னு பாடுவாரு. ஆமாமா, ஆமாமா. தங்க ரஜினிகாந்த் நடிச்ச தங்க மகன் படத்துல போட்டி டான்ஸ் ஒன்று வரும், சாங் ஒன்று வரும், பூமாலை. அந்த பாட்டுல வர்றதுதான் அது. புரியுது, அப்ப புரியுது. இப்ப அந்த சீன் மேக்கிங் விட்டுட்டு சாங்கும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரிப்பீட்டடாவே இருக்கு எல்லாமே. புரியுது, 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 புரியுது. ஏன் பிரசாந்த் ப்ரோ ம். பிரசாந்த் ப்ரோ கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க. நம்ம ஆக்சுவலாக டேபி ஃபர்ஸ்ட் டே பேசும்போதும் லைக் மலையாள படத்தில் வந்து மட்டும் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கல்ல ப்ரோ. ஆக்சுவலாக லைக் இப்போதான் இவங்கெல்லாம் மலையாள படமே என்ன நான் வரைக்கும் செட் ஆஃப் பீப்புள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆக்சுவலாக நான் எங்கள் அம்மா வந்துட்டு லைக் ஆக்சுவலாக மலையாளி. ஸோ நான் வந்துட்டு லைக் எனக்கு தமிழ் மலையாளம் தெரிஞ்சுன்னா என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது எனக்கே மலையாளம் தெரியும். அப்படியே கற்றுக்கிட்டேன் நான் வந்து. அப்போ நான் ஒரு ஸ்கூல் டைம் அதுக்கப்புறத்துலேயே நான் மலையாள படம் பார்க்கும் போதும் லைக் அதில் இருக்கிற ஃபன் ஆகட்டும், அதில் எடுத்துக்கிற ஒரு ஸ்டோரி ஆகட்டும். எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ரஜினி ஒரு இப்போ ரஜினிகாந்த் சார் வந்துன்னா நம்ம எனக்கு நான் ரஜினிகாந்த் ஃபேன் தான். அவர் ஸ்டைல் எல்லாம் வேற என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு யோசிக்க தான் தோணும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மம்முட்டி எடுத்துட்டீங்கன்னா நான் அவரோட படம் நிறைய படம் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு வேரியேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் அவரோட ராஜமாணிக்கம்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. அதாவது அது ஒரு 2010 8 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அவரும் பிருத்திவிராஜும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களா தெரியல. அந்த படம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக தான் ட்ரை பண்ணி பாருங்க. அது அவரோட ஆக்சுவலாக அது ஒரு திருவனந்தபுரம் ஸ்லாங் எடுத்து அவரே பேசியிருப்பார் படம் ஃபுல்லாக. ஓகே. அவரும் சரி அதாவது மம்முட்டியும் ரஹ்மான் சாரும் இருப்பார். அதாவது ரஹ்மான் பழைய ரஹ்மானோட ஃப்ரெண்ட் சொந்தக்காரர் ரஹ்மான் அவரு. அவங்க 2 பேரும் இருப்பாங்க ப்ரோ. அந்த படம் நீங்க பார்த்து பாருங்க. ஒரு உங்களுக்கு படம் ஆரம்பிச்சு ஒரு 30 மினிட்ஸ்க்கு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் மம்முட்டியே வருவார். அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த படம் முடியறதே தெரியாது ப்ரோ. அவ்வளோ ஸ்பீட்ல போயிரு படம். அதே மாதிரி இந்த 7th டேங்கிற பிருத்திவிராஜோட படம், மெமரிஸ், மும்பை போலீஸ், இப்படி நிறைய படம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா அது அப்ப இருந்தே அது ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா நம்ம அப்ப யாரும் லைக் மலையாள சினிமா என்னடா இது மலையாள சினிமா அவ்வளவுதான் நினைச்சிட்டோம். இப்ப இதெல்லாம் வெளியே வரும்போதும் ஆஹா மலையாள சினிமா இப்படிறான்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன நினைக்கிறீங்க நீங்க? இல்ல ப்ரோ, மலையாளம் சினிமா இந்த லீக்ல ரொம்ப நாளா இருக்கு பிரதர். அது ஆக்சுவலா திடீர்னுலாம் மலையாள சினிமா கண்டிப்பா அது நான் 100% அது பழைய மலையாளம் சினிமா. ஐ மீன் நான் இந்த ஏசியா நெட் எல்லாம் போடுவானுங்க பிரதர். நம்ம கேபிள் டிவில ஏசியா நெட் தான் வரும். அதுல உட்காந்துட்டு என்னன்னா டு பி ஆனஸ்ட் என்ன இந்த சீன் படம் பாக்குறதுக்காண்டி உட்காந்து பாக்குறதுங்க. என்ன ஏதாவது சீன் வருமா அப்படின்ட்டு பாக்குறது. இவனுக்கு தான் நம்ம இவனு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இது எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சூர்யா டிவி நைட் 12 மணி, செவ்வாய்க்கிழமை நைட் 12 மணி. ஏன்னா ஞாபகம் இருக்கா? எவனுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்குன்னு நினைக்கிற சில பேர்த்துக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் கில்மாவா போடுவாங்க. அந்த சூர்யா டிவி
சன் டிவில போடுவாங்களே ப்ரோ மிட் நைட் இல்ல மசாலா. ப்ரோ மிட் நைட் மசாலா இருக்கு ப்ரோ அதை விட நீங்க வந்து உச்சகட்டமா வந்து சூர்யா டிவி செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு வந்து ஒண்ணு போடுவான் ப்ரோ. அது பார்த்தது ஆமா அதுக்கு லாங்குவேஜ் எல்லாம் பேசுவேன், பட் அந்த மாதிரி தமிழ் சேனலை தாண்டி பாக்குற இல்ல இல்ல நான் அதுக்கெல்லாம் முக்காடு போட்டு உட்காந்துருப்போம் ப்ரோ. இப்ப என்னன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சமா மலையாள படம் பார்த்து பழகணும் ப்ரோ. அதுல என்னன்னா ஏசியா நெட்ல போடுவானுங்க ப்ரோ. நமக்கு அது படமா நிஜமானே புரியாது பிரதர். ஏன்னா பாத்தீங்கன்னா நிஜம் மாதிரியே இருக்கும் படம். கண்டிப்பா அப்படியே வயலா இருக்கும் பாத்தீங்கன்னா, அப்படியே உழுதுட்டு இருப்பாங்க. நமக்கு அது வந்து வேற ஒரு உலகமா இருக்கும் பிரதர். ஏன்னா அப்ப அன்னைக்கு இந்த மாதிரி கனெக்டிவிட்டி எல்லாம் கிடையாதுல்ல பிரதர். அதாவது எங்களுக்கெல்லாம் இப்போ நாங்க டூர்னா நம்ப மாட்டீங்க பிரதர், எங்க ஊட்டிங்கிறது அவினாசில இருந்து பக்கம் தான். ஆனா நாங்க ஊட்டி முதல் போனது நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஊட்டி நான் வந்து ஊட்டி முதல் போனது நாய் கடிச்சு போச்சு. நாய் கடிச்சதுக்காண்டி எங்க அப்பா வந்து குன்னூர் கூட்டிட்டு போனாரு. அப்ப அந்த ஊசி வந்து தொப்புல சுத்தி ஊசி போடுவாங்க. அந்த குன்னூர்ல தான் அந்த ரிசர்ச் இது இருக்கும். ஸோ அங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு ஊசி போடுவானுங்க. ஊசி போட்டு 5 ஊசி கையில கொடுத்து விடுவானுங்க ப்ரோ. ஆமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊசியை வந்து நீங்க இங்க கொண்டு வந்து அதெல்லாம் வைல்டு பிரதர். அதாவது நாய் கடிச்சு சாரி ஆஃப் டாபிக் அப்படியே போறோம், பட் இதை சொல்லணும் ஏன்னா இது சொல்லி ஆகணும். என்னன்னா ஒர்க் ஷாப் இருக்கும் ப்ரோ நம்ம அவினாசியில, இங்க ஜோதி ஒர்க் ஷாப்னு ஒரு ஒர்க் ஷாப்புங்க. அந்த வீட்டுக்கு அந்த ஒர்க் ஷாப் பின்னாடி தான் எங்க வீடு, வாடகை வீடு. இந்த பொறி அடுப்பெல்லாம் இருக்கும் ப்ரோ. அதாவதுன்னா அந்த இது பண்ணாங்கன்னா இந்த பொறி நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த பொறி செய்யற அடுப்புகள் இருக்கிற ஏரியா ப்ரோ அது. எங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா 2 ரூம். ஒரு மீறி போனா ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே பெரிய அதிசயம் பிரதர். மொத்தம் 2 சேர்த்து. என்ன ப்ரோ? சிம்னி மாதிரி வச்சுக்கிட்டு நெருப்ப பொறி அதான் ப்ரோ. அது என்னன்னா எங்க வீட்டோட பெட்ரூம் செவத்துலயும் அதுக்கு ஒட்டினாப்புல அட்ஜஸ்டன்ட் செவர் வந்து ஒரு பொறி அடுப்பு. அதே மாதிரி சமையல் ரூம் இதுவும் அட்ஜஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா பொறி அடுப்பு. ஸோ இந்த பொறி அடுப்பு சாம்பல் உள்ள வந்துகிட்டே இருக்குங்க. உள்ள வந்துகிட்டே தான் இருக்கும் 2 இதுலையுமே. ஸோ அங்கதான் ஃபர்ஸ்ட் லைஃப் தொடங்குது, எல்கேஜி இதெல்லாம். ஸோ அப்போ அதுக்கு எங்க அந்த வீதிக்கு எண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஜோதி ஒர்க் ஷாப்னு ஒரு ஒர்க் ஷாப் இருக்குங்க. அந்த ஒர்க் ஷாப் என்னன்னா அந்த மோட்டர் பண்ற ஒர்க் ஷாப்பு. அதுல அந்த மோட்டர் இழுக்கிறதுக்கு ஒரு வண்டி ஒன்று வச்சிருப்பானுங்க பிரதர். 3 சக்கர வண்டி ஒன்று வச்சிருப்பானுங்க பாத்தீங்கன்னா. நீங்க எப்பவுமே ஒர்க் ஷாப் பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா பிடிச்சி எடுத்துட்டு போலாங்க. அந்த அது என்னன்னா எங்களுக்கு அந்த ஒர்க் ஷாப் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டா எங்களுக்கெல்லாம் குசிங்க, எங்களை சுத்தி இருக்கிற பொழுதுகளுக்கெல்லாம். என்னன்னா அந்த போயிட்டு அந்த 3 சக்கர வண்டியில மேலே ஏறி உட்காந்துருக்கோம் ப்ரோ. 4 பேர் உட்காரணும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரவுண்ட் இழுக்கணும் பிரதர். இதான் விளையாட்டு. ஸோ அதனால ஞாயிற்றுக்கிழமைனா காலைல எந்திரிச்சு சாப்பிட்டோம்னா போதும், பறந்துருவேன். 8-9 மணி இருக்கும் பிரதர். அன்னைக்கு போய் எல்லாம் ரவுண்டு. ஃபர்ஸ்ட் நாம உட்காடுறோம், அப்புறம் வச்சு இழுக்கிறானுங்க, அப்புறம் இன்னொருத்தர் உட்காரா வச்சு இழுக்கிறானுங்க, அப்படியே இழுத்துட்டு இருக்கிறானுங்க. அப்புறம் 3வது ரவுண்ட் நமக்கு. அங்க எங்களுக்கு இந்த முன்னாடி பொரியடுப்புல ஒரு மசநாய் ஒன்று இருக்குது ப்ரோ. அந்த நாய் வந்து டெரருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சும்மா போற வரவங்கலாம் கடிக்கும் ப்ரோ. சும்மா உட்காந்து இருந்தாலே வந்து நடந்து வந்து கடிச்சிட்டு போன கதையெல்லாம் இருக்கு ப்ரோ. அது ஒரு மாதிரியான நாய்ங்க. அது ஒரு மாதிரி சைக்கோ நாய். அது படுத்துட்டு இருக்குது எனக்கு தெரியல பிரதர். எனக்கு இழுக்கிற குஷியில கரகரன்னு இழுத்துட்டேனுங்க. இழுத்து கொஞ்சம் மேடுங்க, இழுத்து கொண்டு போய் நிறுத்துறேன். எங்கடா நிறுத்திருக்குன்னு பார்த்தா கரெக்டா நாய் வால்ல நிறுத்திருக்கேன். சும்மா இருந்தாலும் அது இப்படி பார்த்துச்சு, அவனுச்சு. வண்டி எடுத்தம் பாருங்க, டப்புன்னு ஒரு ஜம்ப் அடிச்சுதுங்க. வலது கை ப்ரோ அப்படி பின் பண்ணுதுங்க, ஒரு கட்டி கட்டிக்குதுங்க. அந்த பல்லு உள்ள போயிங்க, வெளியில ரத்தம் அப்படியே சும்மா ஃபவுண்டைன் மாதிரி வருது ப்ரோ வெளியில. நாய் கட்டிச்சுன்னே அங்க வண்டியில் இருக்கிற ஒருத்தர் நியூஸ்க்கு போயிட்டானுங்க. நியூஸ் பிராட்காஸ்ட் பண்றதுக்கு ஒருத்தர் சரசரன்னு ஓடுற தலைவர். ஐயோ, அப்போ வந்து பேர் வந்து பிரகாஷுங்க, பிரசாந்த் கிடையாது. பேர் மாத்துறாங்க இடையில. அது ஒரு கதை, அது ஒரு நாள் சொல்றேன். ஒருத்தன் ஓடுறான் ஸ்பீடா. ஐயோ பிரகாஷா நாய் கடிச்சு போடுச்சு அப்படின்ட்டு ஒருத்தன் சர்ன்னு ஓடுறான் ஒருத்தன். நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள எங்க அம்மாக்கெல்லாம் நியூஸ் வந்துருச்சு. அதுக்குள்ள இந்த பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு பூரா வந்தீங்கன்னா, பிரகாஷுங்கம்மா அவ்வளவுதான் முடிச்சது, எங்க வீட்டுல இப்படித்தான் ஒருத்தருக்கு நாய் கடிச்சது, 5வது நாள் வந்து நாய் மாதிரியே உழைச்சான்னு ஒருத்தி சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு அம்மா என்ன சொல்லிட்டு இருக்குது, நாய் மாதிரி நக்கி நக்கி தண்ணி குடிப்பான்னு சொல்லிட்டு இருக்குது. இப்ப வரைக்கும் அது அப்படி ஒரு ரூமர்ஸ் போயிட்டே இருக்கு. அது என்னன்னா ப்ரோ, அந்த ரேபிஸ்க்கு அது எக்ஸ்ட்ரீம். அந்த ரேபிஸ் வரும்போது அந்த தண்ணியை பார்த்தா பயம் வரும்ல,
அது இவனுங்க எங்கேயாவது போய் பார்த்திருக்கானுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, பார்த்துட்டு அது நீ ஏன் ஆக்சுவலி நானே ஃபர்ஸ்ட் நம்பினேன். எப்படின்னா ஒரு கலாபவன் பண்ணி ஒரு படம் இருக்கு ப்ரோ, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. அவர் வந்து நாய் ஓகே கடிச்சிரும். ஓகே ஓகே கடைசியில அவர் இதே மாதிரி காட்டுவாரு ப்ரோ. நீங்க அந்த ஒரு படம் இல்ல, நீங்க சீரியஸா மலையாள படம் அவ்வளவு இருக்குது. அந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா ஓகே ஓகே கடைசியில இந்த என்ன ஆகும்னா இவர் நாய் மாதிரி காட்டி காட்டி அவர் நாக்கு ஒரிஜினலாவே கட்டாயி கீழே விழுந்துரும் ப்ரோ. ஐயோ ஆக்சுவலா அந்த படத்துக்கு அவருக்கு நேஷனல் அவார்ட்லாம் கிடைச்சு. அந்த அவ்வளோ சூப்பரா ஆக்ட் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நாயினா இப்ப வரைக்கும் எனக்கு பயம் ப்ரோ. நான் காலையில நீங்க சொல்றது கேட்கும்போது எனக்கு ஜெமினி படம் ஞாபகம் வருது. ஜெமினி படத்தை கூட ப்ரோ, சில மேனரிசங்கள் பண்ணிருப்பாரு கலாபவன் பண்ணி. அது அதே மாதிரி கூட அது இருக்கலாமா? பயங்கர அந்த கலாபவன் மாதிரி இருக்கலாமா? அந்த படம் தான் வசூல் பிதாமகனோட இன்ஸ்பிரேஷன். ட்ரூ ட்ரூ. தலைவர் கண்ணெல்லாம் அசால்ட்டா அந்த கண் தெரியாத அந்த மாதிரிலாம் படம் அசால்ட்டா பேரு பண்ணுவாங்க. தெரியல எனக்கு. ஆனா நீங்க அந்த படம் ஒரு சீன் கிடைச்சா அந்த கடைசியில் நாய் மாதிரி ஆக்ட் பண்றது. நிச்சயம். எனக்கு அந்த எனக்கு ஏதாவது இது இந்த டைட்டில் அடிச்சு விடுங்க ப்ரோ, ஒரு நாள் பார்ப்போம். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. இல்ல அது அதாவது என்னன்னா கமிங் டு த கதை என்ன ஆகுதுன்னா, நாய் கடிச்சிருச்சுங்க. நாய் கடிச்சு எல்லாம் வந்துட்டானுங்க. இங்க வந்து சைரன் மாதிரி வந்துட்டானுங்க. அதுக்குள்ள நம்ம தோஸ்துக்கு 2 பேர் வந்து பிரகாசமா அவன் நாய் கடிச்சிச்சுங்க. எங்க அம்மா வந்தோடனே சீவக்கட்டை ரெடியா வச்சுட்டு இருக்குது. வச்சு பொலன்னு பொழக்குது என்னைய. எதுக்குன்னே தெரியல, அட்டி சர்றா மாதிரியா உழுகுது. ஒரு 15 நிமிஷம் சட்டி சரியான அட்டி, சேவக்கட்டையை திருப்பி வச்சு உழுகுது. அப்புறம் உளுந்து உடனே போய் கயிறு எடுத்துட்டு வந்துருச்சு. கயிறு எடுத்துட்டு வந்து ஏன்னா அது மசனாயிங்க. ஆக்சுவலாக அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ரேபிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. போய் டக்குன்னு போட்டு கையை போய் கட்டுறாங்க. கட்டணுன்னே அப்போ தான் முதல்ல ஊட்டி விட்டு போகிறது எங்கள் அப்பா. நமக்கு ஊட்டி எப்படி இருக்குன்னு தெரியுங்க, ஆனால் மேலே ஏறுனா குளிருங்க. நமக்கு இப்படியெல்லாம் இதுவே இல்லை. ஸோ எனக்கு சூப்பராக இருக்குது. நாய் கடிச்சு அப்புறம் போய் அந்த அந்த உள்ள குன்னூரில் தான் இருக்குதுங்க அந்த ரேபிஸ் அந்த ஹாஸ்பிட்டலு. அங்கே போய் ஒரு அம்மா தொப்புளை வச்சு ஒரு ஊசி போட்டு விட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லி விட்டாங்க என்னென்னா, கீழே 5 ஊசி வந்து நல்லா ஜில்லுன்னே வச்சுருக்கணும். அதே மாதிரி ஊசி போட்டதுக்கப்புறம் ஐஸ் வைக்கணும் அப்படின்ட்டாங்க பிரதர். இவ்வளோ தான் பிரதருங்க, அவங்க சொன்னது இவ்வளோ தான் பிரதர். அதை எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிச்சுங்க. என்ன பண்ணுச்சு, அப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் ஏது பிரதர் நம்ம வீட்டிலலாம் டிவி வர்றது அப்போ தான் ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து பெரிய பணக்காரங்க வச்சிருக்கிற டிவைஸ் அதெல்லாம். அப்போ என்ன பண்ணுது, எங்கள் அம்மா டியூஷன் விட்றக்கு வர்றப்ப 2 ரூபா பக்கத்தில் இருக்கிற பேக்கரிக்கு கொடுத்து கம்ப்ளீட் ஐஸ் பிரதர். அதாவது ஐஸ்னா ஐஸ் கட்டி, அதாவது வந்து எப்படின்னா டிஸ்க் மாதிரி ஐஸை வந்து ஃப்ரீசர் பண்ணி அவன் என்ன சொன்னான்னா, ஊசி போட்ட இடத்துக்கு மேல கொஞ்சம் ஐஸ் கட்டி வைக்கன்னு சொன்னாங்க. இந்த குழந்தைகள் தடுப்பு போட்டா கூட ஒருத்தருக்கு. ஆமா பிரதர். அதாவது அது எங்க அம்மா என்னன்னா வயிற்று மேலேயே ஐஸ் கட்டி வைக்கணும்ட்டு பலகை மாதிரி ஐஸ் கட்டி செஞ்சுட்டு வந்துங்க. ஆமா ப்ரோ, அந்த ஃப்ரிட்ஜ் அவன் கேட்கறான். அப்போ அவன் பேக்கரிக்கான, ஏமா ஐஸ் கட்டினா என்ன ஒரு 4 ஐஸ் கட்டி எடுத்துறமான்னா, நீங்க உனக்கு தான் 2 ரூபா தருது இல்லை, நீ மரியாதையே பழக மாதிரி செஞ்சுதாருன்னு. ஆமா அது ட்ரே ஒன்று எடுத்து ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி எங்கள் அம்மா அதுக்குன்னு ஒரு கூடை கொண்டு வரும். அந்த கூடை ஃபுல்லாக பழக மாதிரி ஐஸை வச்சுங்க கொண்டு வந்து சாயங்காலமான என்னன்னா இந்த பொருட்காட்சி மாதிரிங்க எங்கள் வீட்டில் வந்து ஊசி போட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் முடிஞ்சு வந்தோடனே 7 மணிக்கு படு எங்க சட்டையை தூக்கு அப்படிங்கிறதுங்க. சட்டையை தூக்குனா அந்த பலகையை தூக்கி மேலே வச்சிருங்க, ஐஸ் பலகையை. பக்கத்து வீட்டுக்காரன் பூரா வந்து நின்று வேடிக்கிறது தான். ஏன்னா பிரகாஷ் வயத்துல என்னாச்சு சத்தியமா அதுல என்ன ஆயிடுதுன்னா, இவனுக்கு ஒரு 2 வாரம் வச்சுங்க பூரா சளி புடின்னு பிடிச்சுங்க காய்ச்சல். ஏன்னா தொப்புள் மேலேயே ஐஸ் வச்சா எப்படி தாங்க. அதாவது ப்ரோ அவ்வளவு எப்படின்னா ப்ரோ திடீர்னு எப்படி கிளப்பி விட்டுருவானுன்னா, திடீர்னு நல்லா ஞாபகம் இருக்குதுங்க, பாகிஸ்தான் ராணுவம் நம்மளால குண்டு ஓட போகுதுன்னு எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டானுங்க. எவன் கிளப்பி விட்டான் எங்க நியூஸ் தெரியலீங்க, தூர்தர்ஷன் பார்த்தானுங்கன்னா என்னன்ட்டு. நைட்டு பக்கத்துல ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி ஒன்று இருக்கு பிரதர். 1 மணியா நம்ம ஒண்ணுக்கு போறக்கு இது பண்ணிட்டு இருக்கிற பைபிள் ரொம்ப ஸ்பீடா படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எவனோ ஒருத்த கிளப்பி விட்டா காலையில பூமி இருக்காதுன்னு கிளப்பி விட்டான். பாகிஸ்தான் ராணுவம் வந்து அணுகுண்டு போடுது, காலையில அணுகுண்டு வெடுக்கி போகுதுன்னு அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் லோக்கல் நியூஸ் தானே ப்ரோ. இன்னைக்கு இருக்கிற வாட்ஸ்அப் ஃபார்வர்டு மாதிரி அப்பப்போ லோக்கல்ல ஒரு வாட்ஸ்அப் இருப்பானுங்க ஒரு பொய் புள்ளிக்கு. ஸோ இதான்
இல்லை நீ சொல்கிறப்போ அந்த நாய் கலாபவன் மணிங்கிறவர்லாம் உண்மையாகவே நீ சொல்கிற மாதிரி நம்ம மிஸ் பண்ண ஒரு ஜெம்மான சீரியஸா தமிழ் சினிமா வந்துட்டு அவ்வளோக்கா ஒரு யூஸ் பண்ணிச்சாங்கட்ட கம்மி தான். ஆனா அவரோட மலையாள சினிமா நீங்க ஒவ்வொரு படம் எடுத்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ இருக்கு ப்ரோ அவரோட சீரியஸாவே. இது அதே மாதிரி வாசந்தி லட்சுமி பின்னே நானும் உங்களை ஒரு படம், அந்த காசி படம் இருக்குல்ல ப்ரோ, அதோட ஒரிஜினல் வெர்ஷன். புரியுது. அந்த மாதிரி நிறைய படம் கலாபவன் மணியோட படம் இருக்கு. ஆக்சுவலி இப்போ அவர் ஊருக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா அவர் ஓட்டுன ஜீப் அங்கேயே இருக்கும் ஆக்சுவலா. மகா கலைஞர் பிரதர், மகா கலைஞர். ஆக்சுவலா அவர் இறந்து வந்து மட்டும் அவ்வளோ பெரிய ஒரு இழப்பு தான் சொல்லுவாங்க. அந்த ஊர் மக்கள், சினிமா வந்துட்டு செகண்டரி, அந்த ஊர் மக்கள் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அவர் இறந்தப்போ. நிறைய ஊர் செஞ்சிருப்பாரு போல இல்லைங்களா? அந்த சாலக்குடிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டா சாலக்குடினாலே அந்த இந்த கலாபவன் மணி தான் சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த ஊருக்கு அட்ரஸ் இவர் தான் இல்லைங்களா ப்ரோ? புரியல. அந்த ஊருக்கு சாலக்குடிக்கு அட்ரஸே இவர் தான். அவர் தான். அவர் நிறைய பாட்டு. ஆமாம் ப்ரோ, அந்த சாலக்குடி சந்தைக்கு போகும்போது அவரே நிறைய பாடியிருப்பாரு. நான் அந்த ஒரு கமெண்ட்ல நான் இப்போ ஒரு மெசேஜ்ல போட்டிருக்கேன் பாருங்க, அந்த படத்தோட லிங்க் யூடியூப்ல பார்த்து இருந்துச்சு. ஓகே ஓகே. மேபி அந்த படம் நீங்க ஃபுல்லா பார்க்கலையும் பரவாயில்ல, அந்த நாய் கடிச்சதுல இருந்து பாருங்க, அப்பதான் ஒரு ஆக்டிங்கே அதுல வெளியே வரும் ஆக்சுவலா. ஆகாசத்திலே பறவைகள். ஆகாசத்தில் பறவைகள். ஆகாயத்தில் பறவைகள். பியூர் தமிழ்ல சொல்றீங்க. இல்ல அது நம்ம மலையாளம் நம்ம மொழி தான். நம்ம என்னோட புரிதல் என்னன்னா, நம்ம கேஷுவலா பேசுற தமிழ் தான் அவங்களுக்கு பியூர் மலையாளம். அவங்களோட கோயம்புத்தூர் தான் ப்ரோ. அதான் சொல்றேன் ப்ரோ. நம்ம மலையாளம் என்ன ப்ரோ 300 years ஓல்டு தானே நமக்கு. ஆக்சுவலா எங்க என்னன்னா எங்க மதர் ஃபேமிலி மட்டும் இல்லை, இந்த கொல்லகூர்னு சொல்லுவாங்க பாலக்காடு பக்கத்துல, அவங்கள தமிழும் பேசுவோம் மலையாளம் பேசுவாங்க. நான் வந்து கோயம்புத்தூர், அப்பா ஃபேமிலி. அப்போ என்னன்னா இப்ப அம்மாவுக்கு மலையாளம் தெரிஞ்சா எங்களுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சதால அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் மலையாள படம் பார்த்தோம். கேரளால எலெக்ஷனா? நாளைக்கு எலெக்ஷன் கேரளா கர்நாடகா ரெண்டு ஊர்ல. ஓகே. அப்படியா? ரெண்டு பக்கம் எலெக்ஷன்ங்களா? ப்ரோ இந்த டிராமா சீக்கிரமா முடிக்கணும் ப்ரோ. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ப்ரோ, பெங்களூர்ல தான் இருக்கேன், ஒர்க் பண்ண கேமிங்ல இருக்கேன். நீ சொன்னீங்களா ப்ரோ? நீ அன்னைக்கு பேசணும்ல 2 days before. இல்ல சீக்கிரமா இந்த எலெக்ஷன் முடிஞ்சு தொலைஞ்சா நல்லா இருக்கும் பிரதர். சீரியஸா கண்டிப்பா. எவனோ ஒருத்தன் பிரதர் வாங்கடா சீக்கிரம், ஜூன் 4 100 நாள் எவனோ ஒருத்தன் வாங்கடா. ஏன்னா ஒரு மாதிரி டிரான்சிஷன் ஸ்டேட்லயே மக்களை வச்சிருக்கானுங்க பிரதர். இப்போ இன்னைக்கு எங்க ஆபீஸ் பாய் வந்து நேபாள் என்ன சொல்றது, உங்களுக்கு ஓட்டு நான் வந்து ஜூன் நேபாள 2 daysல கவுண்ட் பண்ணி சார் எப்ப சொல்றீங்களோ அப்ப நான் பேசுறேன். பொலிட்டிக்கல் வெல்கம் பிரதர். தேங்க் யூ சார். பேசலாமா ஒரு நிமிஷம்? பிரதர் ப்ளீஸ். இன்னைக்கு ஒருத்தர் உங்களை வந்து இந்த ஒரு ரூடுன்னு சொல்ல முடியாது, பட் ஈஸி ஜாப் லைக் யூ அப்படின்ற மாதிரி போட்டு இருந்தாரு. அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் பிரதர். as a fellow citizen I apologize to you. ஏன்னா அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா உங்களோட வேலை எல்லாருக்கும் தெரியும். and how matured you have become, அது வந்து I just have to place it on record brother, that you are doing a great job. அது ஒரு compliment. I'm sorry brother, I apologize on a fellow citizen. Yeah. இல்ல ப்ரோ, என்னன்னா ப்ரோ எல்லாத்துக்குமே இருக்கு ப்ரோ. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிறது அந்த காலத்து பழமொழிக்கு எப்பவுமே. இப்போ ஒருத்தர் சாஃப்ட்வேர்ல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், வெளியில டீ ஆத்துற பையன் என்ன சொல்லுவான், என்னப்பா அவங்க ஏசி ஜாலியா சாஃப்ட்வேர் வேலைப்பா, ஒரே கோடிங் பண்ணு. அவங்க உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்டேல பிரதர் எத்தனை பேர், எவ்வளவு கோடர்ஸ் பிரதர், வாரத்துக்கு ஒரு தடவை சூசைட் பண்ணிக்கலாமான்னு எத்தனை பேர் நினைக்கிறான் தெரியுங்களா? அவன் ஒர்க் ப்ரெஷர் பிரதர் வெளில சொல்லவே முடியாது பிரதர். அந்த 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 மென்டல் ட்ராமா என்னன்னு சொல்லவே முடியாது பிரதர். நம்ம சும்மா இங்கே உட்காந்துக்கிட்டு கோடிங் தானே பண்ணி பாடுறா. த வேர்ல்ட் இஸ் ரன் பை கோடர்ஸ்ங்க. நீங்கள் அவ்வளவு சிரமமான ஒரு விஷயம் பிரதர் அது. நீங்கள் அந்த கோடிங் பண்ணி அதில் சம்பளம் வாங்குறதுங்கிறது நீங்கள் உங்கள் ஆவியை வந்து உங்கள் ஆன்மாவை பிரித்து தனியாக எடுத்துருவானுங்க பிரதர்.
ஒவ்வொரு கோடருக்கு மனசுல என்னன்னா இந்த கருமத்தை விட்டுட்டு போய் எங்காவது வாழ்ந்துடலாம்டா, பிச்சை எடுத்தாவது வாழ்ந்துடலாம்டா அப்படிங்கிறது ஏன்னா நாம என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன், மச்சான் என்னடா ஜாலியான விளையாடான்னு. மச்சி சத்தியமா சொல்றேன்டா, அதுக்குள்ள போய் உக்காந்துட்டோம்னா அந்த கீபோர்டை தட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா வேற உலகமே இருண்டுருண்டா. நீ அதை உட்காந்து அதை முடிச்சுட்டு வெளியில வர வரைக்கும் ஒண்ணுமே தெரியாதுடா, சோறு தண்ணி இறங்காதுடா. அது அப்படிதான்டா இருக்கும், அது வெளில சொல்லவும் முடியாதுடா எங்கனால. அது மட்டும் இல்ல brother. அது மட்டும் இல்ல இந்த டிராபிக் போலீஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம போலீஸ் மேல எவ்வளவோ கிரிட்டிசைஸ் பண்றோம். ஆனா டிராபிக் போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா எங்க இருக்குன்னா, இந்த லேடி பீட் கான்ஸ்டபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட கஷ்டத்தை தெரியாம அவங்கள ரோட்ல நிக்க வைப்பாங்க, அவங்கள வந்து டிராபிக்ல இவ்வளவு வெயில்ல நிக்க வைப்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்கள பார்க்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஹைஜீன் நீட்ஸ் இருக்கும் பிரதர். அது அது வந்து யாருமே கண்டுக்கிறது கிடையாது ப்ரோ. இது வந்து இங்க மட்டும் இது இந்த ஃபீல்ட்ல மட்டும் கிடையாது ப்ரோ. இது இந்த ஃபீல்ட்ல மட்டும் கிடையாதுங்க. நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் அது போலீஸ்ங்கிறவங்க எல்லாம் பாவம் ப்ரோ. உண்மையாலுமே சொல்றேன். இது வந்து நீங்க இது பெண் போலீஸ் மட்டும் சொல்லாதீங்க. நீங்க ஜெமினி பிரிட்ஜில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்க இந்த அமெரிக்கன் கவுன்சிலேட்டை பாதுகாக்கிறதுங்க. ஏண்டா அமெரிக்கன் கவுன்சிலேட் எங்கடா என்ன இங்கிருந்து பிரிட்ஜில் இருந்து எவனா இதை எட்டி குதிச்சுருவானாடா அமெரிக்கன் கவுன்சிலேட்டுக்குள்ள. அங்க அந்த பிரிட்ஜுக்கு மேல பாத்தீங்கன்னா 2 பேரு பாவம் அந்த புகையில நின்று இருப்பாங்க கான்ஸ்டபிள்ஸ் 2 பேர். இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா, எவனா ஒரு அமைச்சர் எவனாவது ஒரு அரசியல்வாதி பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம கோயம்புத்தூர் டு சேலம் போவானுங்க, அதுக்கு ஹைவேல பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு ஒரு தான் நிக்க வச்சிருப்பானுங்க. இப்போ என்னடா ஏதோ நாடு என்ன எமர்ஜென்சியில் இருக்குதா, இல்லை ஏதோ ஒரு நாடு குண்டு போட போகுதா, நீங்கள்லாம் சேர்ந்து நான் அந்த அரசியல்வாதி காப்பாத்துறீங்களா? ஏன்டா அவன் போறான்னா அதுக்கு தான் முன்னாடி விஐபி பஸ் வண்டின்னு விட்றீங்கல்ல, அதுக்கு தான் அந்த அமைச்சர் நடுவில் இருக்கானுல்ல, பின்னாடி வந்து இவனுங்க இந்த அல்லக்கைக்கு பூரா 4 வண்டியில் வர போறானுங்க. அவனுக்கு என்னதான் ஆயிரப்போகுது அந்த அமைச்சருக்கு, இல்லை அரசியல்வாதிக்கு அவனுக்கு என்னதான் ஆயிரப்போகுது? அது எதுக்குடா போலீஸ்காரன் பாவம் 1 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை பாவம் அந்த மொட்டை வெயில நிற்குவாங்க பாவம் அந்த கான்ஸ்டபிளுங்க. அந்த 7,000 ரூபா 8,000 ரூபா மீறி போன ஒரு 12,000 ரூபா சம்பளத்துக்குங்க அவன் பாவங்க. அதாவது 3 மணி நேரம் 4 மணி நேரம். எனக்கு வந்து ஜெயலலிதா அம்மா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, எனக்கு பிடிக்காத ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, கொடநாடு போவாங்க பார்த்தீங்கன்னா, கொடநாடு வந்து இந்த கோயம்புத்தூர்லேருந்து கொடநாடு வந்து ஹெலிகாப்டர், மேக்ஸ் டு மேக்ஸ் ஹெலிகாப்டர். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனு நம்ம ஐஏஎஸ் குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஹெலிகாப்டரு ஏதாவது வெதர் ஏதாவது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அவங்க ரோட்டில் கீட்டில் வர வேண்டியது இருக்கும். ஐ மீன் இந்த கோத்தகிரி வழியாக கீழே இறங்கி கோயம்புத்தூர் சூலூர் ஏர்பேஸ்ன்னு நினைக்கிறேன், அங்கே வர வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு அந்த ஜஸ்ட் ஒரு ஆல்டர் ரூட்டுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 போலீஸ்காரை வந்து லைன் நினைப்பான் பிரதர். அந்த அம்மா வந்து அங்கே வந்து அந்த கொடநாட்டில் இருக்கிற அப்போ எல்லா நாளுமே இந்த போலீஸ்காரங்க டியூட்டிலே இருக்கணும் பிரதர். இவங்களுக்கு என்னன்னா பாவம் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் ஏதோ மண்டபத்துலிங்க அடைச்சி வச்சுங்க, ஏதோ ஒரு டாய்லெட் எங்கேயாவது போயிட்டுங்க அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அதை பண்ணணுங்க. பாவம் பிரதர். அதாவது ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் கூட இருக்காதுங்க. ஆனால் நம்ம இங்கே வெளியிலேருந்து பார்க்குறப்ப என்னன்னா போலீஸ்காரன் தானே, அவன் லஞ்சம் வாங்குவான், அவன் ஜாலியாக இருப்பான். ஆனால் வாங்குறாங்கடா இல்லைங்கள, அதில் ஒரு 10% ஜாலியாக இருக்கா, 90% சாவறான், தினம் தினம் சாவறான். அதே மாதிரி தான் யூடியூபருங்க. இந்த யூடியூபர் ஃப்ரீலான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி சபிக்கப்பட்ட ஒரு குரூப் பிரதர். அதுவும் இந்த மூவி ரிவ்யூவராக இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் சபிக்கப்பட்ட குரூப். உழைச்சி சாப்பிடு அப்படிங்குவானு. என்னடா பண்ண சொல்கிற நீ? நான் என்ன சொல்கிறேன், வீடியோ செட் பண்ணிவிட்டு ஒரு பாறாங்கல்ல கொண்டு வந்து எடுத்து வச்சு சமட்டியில் டம்முன்னு அடித்ததுக்கப்புறம் நிற்கிறதா? டேய் உழைப்புங்கிறது நீ இன்டெலெக்சுவல் ஒர்க்கும் ஒரு உழைப்பு தான்டா. இப்போ சாஃப்ட்வேரில் கோடிங் பண்ணுறாங்கன்னா அது ஒரு இன்டெலெக்சுவலான ஒர்க். அது நீ அந்த கோடை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் நான் இந்த பக்கம், அவ்வளோதான். நாங்கள் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்கிறங்காட்டி தான் யூடியூப்ங்கிற பிளாட்ஃபார்மே இருக்குது. அப்போ ஏதோ ஒரு ஷீட் வி ஆர் கிரியேட்டிங் சம்திங், வி ஆர் ட்ரைங் டு என்கேஜ் சம்திங். ஒரு ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அது தப்பாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம். ஒரு ஃபாலோவர் பேஸை ஒரு ஃபேன் பேஸை ட்ரை பண்ணுறேன், கிரியேட் பண்ணுறேன். அந்த கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபேன் பேஸை சும்மா வச்சிருக்கல, அதில் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன். அந்த தொழில் ஆரம்பித்து வாரம் வந்து ஒரு 40 பேர்த்துக்கு வந்து சம்பளம் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நீ என்ன பண்ணுறேன்னு நான் கேட்டால் திருப்பி நான் என் வயசுக்கு என்னோட 38 வயசுக்கு நான் இதை பண்ணிட்டேன். நான் என்னை மீறி என்னை தாண்டி குடும்பங்களை வாழ வைக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். நான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன்.
ஆனால் வீக்லி பேசிஸ் நான் அதை பண்ணுறேன், நீ என்ன பண்ணுற அப்படின்னு நான் திருப்பி கேட்டேன்னு வச்சுங்களேன், அவன் எங்கே போய் முந்தி வச்சுப்பானுங்க. இப்போ நான் மட்டுமே இங்கே உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன்னா நீ சொல்லலாம்டா, கண்டிப்பாக சொல்லலாம். யாரா அவன் ஜாலியாக? கிடையவே கிடையாது. நான் எனக்கு வர்றதை நான் திருப்பி கொடுக்கணுங்கிறதுல நான் ரொம்ப பர்டிகுலராக இருக்கிறேன். எனக்கு இன்னும் நிறைய வந்துன்னா நான் நிறைய திருப்பி கொடுப்பேன். ஏன்னா எனக்கு வாழ்கிற அளவுக்கு காசு வருது. இப்போதைக்கு என்னன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு வீடு கட்டி தரணும். அந்த வீடு கட்டி தர்றதுல இருக்கிற காசெல்லாம் புரட்டி 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 பார்த்தேன் சார், பார்த்தேன் சார். அந்த ஐசிஐசிஐ பேங்க் இதை பத்தி நீங்க போட்டீங்க, இல்லை அவ்வளோதான் பிரதர். எனக்கு என்னன்னா எனக்கு பெரிய ஆசையெல்லாம் கிடையாது பிரதர். எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு வீடு பிரதர், அவங்க போயிட்டு வரக்கு ஒரு நல்ல காரு. நான் ஒரு ஸ்கோடா ரேபிட் வச்சுருந்தேன், அதையே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நான் ஒரு ஸ்லாவியா வச்சுருக்கேன், அந்த ரேபிடை ரெடி பண்ணி அம்மா அப்பாவுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க போற வர்றதுக்கு, ஏன்னா யாரையும் எதிர்பார்த்தவங்க இருக்கக்கூடாது. ஒரு டிரைவரை சார். உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல சார். யா ஹலோ, கேக்குதா பிரதர்? கேக்குதா? கேக்குதுங்க. என்னன்னா அவங்க அம்மா அப்பா போறதுக்கு ஒரு காரு, அவங்க வாழ்றதுக்கு ஒரு வீடு. நாம போனா இப்போ என் தங்கச்சி பசங்கள்லாம் வந்தா நிம்மதியாக வாழ்றதுக்கு ஒரு வீடுங்க. சுற்றி வந்து கார்டன் போடுறதுக்கு கொஞ்சம் இடம். இவ்வளோதான் பிரதர். நம்மளோட அண்ட் அவங்களுக்கு ஒரு எஃப்டியில் ஒரு அமௌண்ட்டை போட்டுவிட்டு அவங்க வாழ்க்கையில் எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் காசுக்கு நிற்காம ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்துடணும். இவ்வளோ தான் பிரதர் நம்மளோட மேக்ஸ் டு மேக்ஸ் ஆசை. இவ்வளோ தான் பிரதர். இதை தாண்டி நாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சொத்தை பிடிக்கிறணும், 50 கோடி வச்சுக்கணும், 50 கோடி வச்சுட்டு 25 லட்சத்தை வந்து எத்தனை பசங்க தெரியுங்களா இந்த செலிபிரிட்டி குரூப் இருக்கானுங்கள, நீங்கள் பல பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 20 லட்சம் 30 லட்சம் கையில் கொடுத்துங்க, அதை 15 நாளில் முடிக்கிற குரூப்பெல்லாம் நிறைய இருக்குதுங்க. நமக்கு அங்கெல்லாம் ஆசையே கிடையாதுங்க. எனக்கு என்னென்னா இன்னும் காசு வந்துன்னா என் தொழிலை பெருக்கணும். என் தொழிலை பெருக்கி இன்றைக்கி வந்து நம்ம பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இருக்காங்க. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் ஒரு 25 பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் 4 மடங்கு ஜாஸ்தி ஆகணுங்க. ஜாஸ்தியாக்கி அவங்களுக்கு நல்லபடியாக சம்பளம் கொடுத்து நல்லபடியாக வச்சு. சந்தோஷம் சார், சந்தோஷம். இதை தவிர ஒரே ஒரு கேள்வி சார். ஒரே ஒரு கேள்வி. சாரி ஷஃபீர் சார், ஒரே ஒரு கேள்வி. நீங்க இந்த விஷாலோட இதுல உறுப்பினரா சார் பிரசாந்த் சார்? எதுல உறுப்பினர் சார்? அவரே எதுல உறுப்பினரா இருக்காருன்னு அவருக்கு சந்தேகம் தெரியல அவருக்கு. இதுல நான் இல்ல அவரு இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் வாங்கியிருக்காரு. இது வரைக்கும் நடிகர் சங்கம்ன்றது கட்டவே இல்ல. அதனால கேட்கிறேன். இல்ல ப்ரோ, இப்பதான் திருப்பி ரீ பூஜை போட்டிருக்காங்க, அதனால கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் திருப்பியும். என்னோட கடைசி கேள்வி, அதுக்கப்புறம் நான் முடிச்சுக்கிறேன். இது மாதிரி நீங்க டெய்லி நடத்தணும், சரிங்களா? ஏன்னா எனக்கு வந்து அதை நடத்துறேன் ப்ரோ. இப்போ வந்துட்டு பாருங்க, நீங்க 3வது நாள் நம்ம தொடர்ந்து பண்றீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க டெய்லி பண்ணணும் உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல. ஓகே, டெய்லி. எனக்கு உங்களோட இந்த சேஞ்ச் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் முன்னாடி இருந்ததுக்கு இப்போதைக்கு ரொம்பவே நீங்க நிறைய மாறி இருக்கீங்க. ஐ அப்ரிஷியேட் யுவர் யூனோ யுவர் அப்ரோச் டுவர்ட்ஸ் சொசைட்டி. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிளஸ் நீங்க என்கரேஜ் பண்றீங்க நிறைய பேரை, யூத்த, ஸ்கில் செட்டை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்க பேசுறது கூட ரொம்ப நல்லா இருக்கு. கடைசி கேள்வி பிரசாந்த் சார், ஒண்ணே ஒண்ணு. நீங்க வந்து இந்த நேத்து கூட கேட்டேன், திருப்பியும் கேட்கறேன். ஏன்னா நேத்து டைவர்ட் ஆயிடுச்சு. இந்த இன்கம் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இன்னும் புரியல. இன்கம் என்னென்ன ப்ரோ? என்ன ப்ரோ? இன்கம் ரீடிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோல இருக்கு. அது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அது 2 வீடு இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு போயிடும். அது அந்த அளவுக்கெல்லாம் அப்படி நடக்காதுங்க. அப்படியெல்லாம் நடந்தா நாடு அன்னைக்கே காங்கிரஸ் தூக்கி கூப்பிட வச்சிருவாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு மீனிங்ல ஏதோ சொல்லியிருக்காங்க பிரதர். அதுல வந்து நிறைய ஹாஃப் ட்ரூத்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு வந்து உண்மைன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கு. ஐ திங்க் தே மென்ட் வாட் தே மென்ட் இஸ், இந்த பெரும் முதலாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய, ஆனால் அதுவுமே கரெக்டானே தெரில பிரதர். ஐ திங்க் இது அவங்ககிட்ட
அவங்ககிட்ட இருந்து இன்னொரு கிளாரிஃபிகேஷன் வரும்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சு சார் கடைசி கேள்வி சார். லாஸ்ட் 10 செகண்ட் சார். ஓகே, உங்களுக்கு என்ன நினைக்குது சார்? ஐ மீன் நம்ம ஃப்ரீடமோட பேச முடியுதா, இல்ல இது வந்து ஏதாவது கேட்டா நம்ம ட்ரோல் பண்ணுவாங்க, இல்ல நம்ம அபியூஸ் பண்ணுவாங்க, இல்ல விஜய் சார் வந்தா விஜய் சார் பத்தி ஏதாவது பேசினா ஏதாவது தப்பா எடுத்துப்பாங்க? இல்ல ப்ரோ, இஃப் யூ வாண்ட் டு பி இன் பப்ளிக் ஃபாரம், பப்ளிக்ல இருக்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா துணிஞ்சிடணும் பிரதர். அப்படி இல்லைன்னா வாய்ஸே இல்லாமல் போய் கம்முன்னு ரெகுலராக ஒரு வேலையை பார்த்துட்டு ரெகுலராக ஒரு வாழ்க்கையை வந்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. இங்கே நான் சொல்கிறது, இங்கே ஒரு நீங்கள் ஸ்பீக்கராக இருந்து பேசுனீங்கனாலுமே அதற்கு ரிப்பர்கஷன்ஸ் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு வியூ எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆப்போசிட் வியூ ஒன்று வந்தே தான் ஆகும். அது டெமோக்ரஸி பிரதர், அது நடந்து தான் ஆகும். அண்ட் இப்போ ஐ திங்க் மோர் அண்ட் மோர் வி க்ரோ அஸ் அ கண்ட்ரி, வி ஆர் பிகமிங் மோர் டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறதா என்னோட கருத்துங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது என்னென்னா, நிறைய கோர்ட்ஸோட இன்வால்மெண்ட் இப்போ வருதுங்க. நிறைய விஷயங்களை சுப்ரீம் கோர்ட் மாதிரி பாடிஸ் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் தப்பாக இருக்கா. ஒரு சிட்டிசன் பார்த்திங்கன்னா அவனுக்கு பயங்கரமான ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் அவன் கோர்ட்டுக்கு நாடுனா ஓரளவுக்கு ஒரு ரெமடி வந்துடும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன நம்பிக்கை இப்போ வர ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா அது நீங்கள் நான் நிறையா ஃபார்ச்சுனேட்லி நிறைய லீகல் அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களெலாம் பேச நேருது. அப்போ நமக்கு நிறைய புரியுதுங்க. நிறைய நிறைய ரிஃபார்ம்ஸ் நடந்துட்டுருக்குறோம். ஸோ ஐ திங்க் இந்த ஃப்ரீ ஸ்பீச் அப்படிங்கிறது இன்னுமே பெட்டராகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்கள் நம்ம எல்லாருமே வி டிசர்வ் டு ஸ்பீக் ஃப்ரீலி பிரதர். அது எந்த கட்சி பற்றியாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல்வாதி பற்றியாக இருந்தாலும் சரி. நம்மளோட பொலிட்டிக்கல் வியூஸ் வேறு வேறையாக இருக்கலாங்க, ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான டெமோக்ரஸிக்கு எடுத்துக்காட்டுங்க. நாம் ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தர் நமக்கு ஒரு ஆப்போசிட் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கனியோ இல்லை சஃபீரோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பேசுகிறாங்க, எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காண்டி அவங்க பர்சனலாக ட்ரோல் பண்ணுறதுங்கிறது அது இம்மெச்சூர்டுனஸோட பீக் பிரதர். அவங்க அதை ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த வியூஸை எதிர்க்கலாம். அதுக்குன்னா அவரோட பர்சனாக அவரை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ அந்த மெச்சூரிட்டி அது ஐ திங்க் அது என்னென்னா ஒரு வயசாக அது வந்துடும் நினைக்கும் போது எனக்கெல்லாம் இப்போ என்னென்னா யார் மேலேயுமே எனிமிட்டியோ பகையோ இன்னும் ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா எல்லாருமே எவ்ரிபடி இங்கே கேட்குற இது ஒவ்வொருத்தரும் வி ஆர் சஃபரிங் இன் சம் வே. வெளில சொல்ல முடியாது. இப்போ நான்லாம் உட்காந்துட்டு சொல்கிறேன், சிலவங்க சொல்ல முடியாது, அவ்வளோதான். நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னாடி போய்கிட்டே இருக்கிறோம். காசு இருக்கிறவனுக்கு ரிலேஷன்ஷிப் பிரச்சனையாக இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்கிறவனுக்கு காசு பிரச்சனையாக இருக்குது, எல்லாம் இருக்கிறவனுக்கு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கலையேங்கிற ஒரு ஆதங்கம் பிரச்சனை அது இருக்குது. நீங்கள் செம்மையாக வாழ்கிறதுக்கு எல்லாம் செட் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு பேரண்ட்ஸ் இல்லாமல் போயிடுது. சில பேர்த்துக்கு காசெல்லாம் இருக்குது, ஐயோ அப்பா இல்லையே அம்மா இல்லையேன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரிங்க நீங்கள் ஒவ்வொரு வீட்டில் எட்டி பார்த்தோம்னா அவனுக்கு பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குதுங்க. அப்படிங்கிறப்போ இங்கே யாரையுமே ஹேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பிரதர். எல்லாருமே அந்த சந்தர்ப்ப சூழலில் கெடுதல் பண்ணுறவங்க தான். உண்மையாலுமே கெட்டவங்க பார்த்திங்கன்னா 100ல் ஒரு 5% தான் இருக்கான் ப்ரோ. ஒரு 5% உண்மையாலுமே பார்த்திங்கன்னா அரக்கனு. அவன் கெட்டவன் கிடையாது, அரக்கன். அவன் கேரக்டரிஸ்டிக்கே எடுத்துன்னா அடுத்தவனை நோகடிக்கிறது தான் கேரக்டரிஸ்டிக்ஸுங்க. பட் 95% பேர் நாம் எப்படின்னா வேறு வழி இல்லாமல் அந்த 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 டைமில் ஏதோ ஒரு கெட்டது பண்ண நேர்ந்துடும். அண்ட் இன்னொன்று நாமளே அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஐயோ இது பண்ணிட்டோமே, ஆஹா திருப்பி என்ன கொடுக்க போகிறாரோ தலைவர், கடவுள் என்ன போட்டு சவுக்கில் அடிக்க போகிறாரோ, அந்த பயம் நம்ம ஓப்பனாக ஒரு அப்ரோச் எடுத்தால் மட்டும்தான் இங்கே வாழவே முடியும் பிரதர்.
நம்ம எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க பிரதர். இவன் இப்படியா அவன் அப்படியான்ட்டு இருந்தோம்னா வாழ முடியாது பிரதர். எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோடையே பார்த்துட்டே இருப்போம் நம்ம. இப்போ இப்போ பேடி இருக்காருன்னா இப்போ கோவஸ் பண்ணுறாருல, அவருக்கு எந்த கண்டிஷனுமே இல்லை. நீங்கள் இவரை வந்து ஸ்பீக்கர் ஆக்கி இவரை ஆக்காதீங்கிறதுலாம் இல்லை. சொன்னார் ப்ரோ கோவஸ் பண்ணுறேன்னா ஓகே, யார் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் ஒரு ஸ்பீக்கர் இது பண்ணுறாரு. எல்லாத்தோடையும் பேசுவோம் நம்ம, அவ்வளோதான். ஒருத்தர் மோசமாக பேசினா வேணா ஒரு ஸ்பீக்கர் இருந்து எடுப்போம். பட் அதர்வைஸ் டோன்ட் ஜட்ஜ், அவ்வளோதான். டு நாட் ஜட்ஜ். ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நன்றி பிரதர், ரொம்ப நன்றி பிரதர் பேடி பிரதர், ரொம்ப நன்றி பிரதர் பிரசாந்த் பிரதர். தேங்க்யூ. டெய்லி இதே மாதிரி நடத்தணும்னு நான் என்கரேஜ் பண்றேன். ஐ மோட்டிவேட் யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. எனக்கு ஒரு ஹாய் பிரசாந்த் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? எனக்கு மனோஜ் கிருஷ்ணன் நேற்று ஐ திங்க் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அவர் ஆக்சுவலாக ஒரு பயங்கரமாக வரைவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் இருக்கு, எங்க யாராவது பாருங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டா மனோஜ் நான் சொல்றது கரெக்டா? எஸ் ப்ரோ. ஓகே சூப்பர். ஆர்டிஸ்ட்னா என்ன ப்ரோ பண்றீங்க? ஏன்னா ஏதோ உருப்படியா பேசுவோம், உங்களை ஏதோ என்கரேஜ் பண்ணி விடுவோம். ஒரு 100 இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கொண்டு வருவோமா? இப்போ கொண்டு வருவோம். ஓகே ப்ரோ. ஆமா, இந்த ஸ்பேஸ் ஒரு ஃபன் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா, ஏன்னா 100 பேர் இருக்கிறீங்க, 100 பேர் ஃபாலோ பண்ண முடியும் நம்மளால. எனக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு இதில் போடுங்க ப்ரோ, நம்ம கமெண்ட்டில் எதாவது போடுங்க. இந்த பின்ட்டு கமெண்ட் இதுக்கு மேலே அதை வர வைக்கிறது எப்படி எனக்கு தெரியல ப்ரோ. பண்ணிடலாம் ப்ரோ. எனக்கு இது அவருடைய பேஜ் மட்டும் எனக்கு லிங்க் சென்ட் பண்ண சொல்லுங்க ப்ரோ, நான் பண்ணுறேன். அனுப்பு மனோஜ் ப்ரோ. ஓகே, பேடி அனுப்பிச்சுடுங்களேன், அவரோட இன்ஸ்டா அனுப்பிச்சு விடுங்க. நம்ம இப்போவே உங்களுக்கு ஒரு 100 ஃபாலோவர் நான் வர வைக்கிறேன். ப்ரோ சொல்லுங்க. இந்த ஸ்பேஸ் பத்தி எனக்கு டவுட். நேத்து கூட தமிழ்ல கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் கமெண்ட்ல. இது இப்போ அன்பார்ச்சுனேட்லி இது வெளியாயிடுச்சு ட்விட்டர்ல இருந்து. கொஞ்சம் இப்போ வெளியில எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஸ்பேஸ்க்குள்ள வர மறுபடியும் ரெக்வெஸ்ட் கொடுக்கணுமா? என்ன ப்ரோ புரியல? இப்போ ஸ்பீக்கர் இப்போ பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. கொஞ்சம் ஆமா, முன்னாடி லிசனரா இருந்தேன். ரெக்வெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்போ மைக் ஆன் ஆயிருக்கு. இல்ல அது சில டைம் அது பக் இருக்கும் ப்ரோ, அதனால ஏதாவது நடக்குங்க. இப்போ இது நம்ம இப்போ ஒன்ஸ் ஸ்பீக்கரா ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வெளியில வந்துட்டு மறுபடியும் உள்ள ஸ்பேஸ்க்குள்ள வந்தாலும் ஸ்பீக்கரா இருக்க முடியாதா? லிசனரா தான் வரணுமா? அப்படி ஆட்டோமேட்டிக்கா வராது. ஆட்டோமேட்டிக்கா அதுதான் நேத்தே ஒரு டவுட்டா கேட்டிருந்தேன். ஆட்டோமேட்டிக்கா வராது. ஆக்சுவலா அதுக்கான சொல்யூஷனும் ரிப்ளை எதிர்பார்த்தேன். லைக் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் நேத்து. ஓ ஓகே ஓகே ஓகே. இல்ல ஆட்டோமேட்டிக்கா வராது ப்ரோ. நீங்க வந்துட்டு இங்க திருப்பி வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அப்படி திருப்பி உள்ள வருது. ஓகே. இப்போ வந்து நமக்கு இது கரண்ட்லயே வச்சிருக்கணும், வெளியில வராம, அப்படிதானே? மைக் மட்டும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ரன்னிங்ல அது அப்படி இல்லைன்னா ரொம்ப சிம்பிள் ப்ரோ. பேடிக்கு வந்து நீங்க ஒரு டிஎம்ல ஜஸ்ட் ஸ்பீக்கர் கொடு நண்பான்னா கொடுத்துட்றேன், அப்படி அவ்வளவுதான். இல்ல அதுதான் இப்போ கூட ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தேன். இப்போ அக்செப்ட் மை ஸ்பீக்கிங் ரிக்வெஸ்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். அவ்வளவுதான், அது பாத்துருவாரு. பேசணும்னு தோணும். இப்ப நீங்களும் அந்த ஒரு ஏ பொலிட்டிக்கல்ங்கிறீங்க, பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட் பேச அந்த நேரம் நம்ம ஸ்பீக்கரா இருந்ததுன்னா நம்ம கருத்து சொல்ல முடியும். அதுக்காக அதனால இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இருக்கணும்னு விருப்பப்படுறேன். அதாவது ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகிற சான்சஸ் தான் இருக்கும். மனோஜ் கிருஷ்ணனோட இன்ஸ்டாகிராம் படி, அது என்னன்னு பார்த்து இது பண்ணுங்க படி. மனோஜ் இதுதான் தலைவரோட இது. மனோஜ் _ புஷ் அஃபிஷியல். அதான் 323 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. வரைகிற அப்படி நல்லா இருக்கு. பட் ஆனால் பத்தாது, இன்னும் நல்லா வரையணும். ஏன் மனோஜ் ப்ரோ கரெக்டா? வெள்ளவே நல்ல வெள்ள உள்ள வேணும். சூப்பர் ப்ரோ பிரசாந்த் ப்ரோ. இந்த மாதிரி யங் டேலண்ட் என்கரேஜ் பண்ணி விடுங்க. என்ன பிரதர்? 10 இயர்ஸா வரையறது விட்டுட்டேன் ப்ரோ. இப்பதான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். வாங்க திருப்பி வாங்க. சூப்பரா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். தாராளமா சரி பண்ணிங்க. ஸ்கில்ஸை ஷார்ப் பண்ணிங்க. நான் இப்பதான் ஃபாலோ பண்ணேன். ஓகே. மனோஜ் _ அஃபிஷியல். அதாவது எப்படி படி எப்படி போடுறதுன்னு பாருங்க படி. அதோ பாக்குறேன் ப்ரோ. ஜஸ்ட் a minute ப்ரோ. ஸ்டாக் மார்க்கெட்டும் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, காசை விட்டுறாதீங்க. இல்ல ஒரு 4 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். எது பண்ணாலும் சரிங்க, காசை விட்டுறாதீங்க தயவு செய்து. ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து செம்ம டேஞ்சர்னு சொல்றாங்க.
கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ப்ரோ காசை விட்டுறாதீங்கண்ணா. நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல போங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்கன்னா அதை கொண்டு போய் எங்காவது பண்ணிடாதீங்க. சைலண்டா போய் பார்த்தீங்கன்னா மை V3 ஆட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி பிளாஸ்ட் ஆகுறானுங்களா, அந்த மாதிரி பாயிடாதீங்க. இல்ல சைடுல தான் ப்ரோ பண்ணிருக்கேன், ஃபுல் டைம் இல்ல. ஓகே ஓகே. பிசினஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. இந்த ப்ரோ ஷேர் பண்ணிருக்கேன் ப்ரோ. மனோஜ் அது பண்ணியிருக்காரு இன்ஸ்டாகிராம்ல. இது நண்பர்களே தயவுசெய்து ஒரு கிளிக் பண்ணி சும்மா ஒரு ஃபாலோ கொடுங்க. என்ன இருப்பது காசா பணமா, ஒரு பயங்கர என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். என்ன மனோஜ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. இந்த ராயன் அப்டேட் ப்ரோ வரும். என்ன பிரதர்? ராயன் அப்டேட். ராயன் புரியலைங்க. ராயன் அப்டேட் ப்ரோ. டிராயிங் அப்டேட் புரியல. ராயன் மூவி ப்ரோ. ராயனா? ஓகே ஓகே. டிராயிங் கேக்குது எனக்கு. ராயன் எனக்கு இன்னைக்கு மட்டும் தாங்க ப்ரோ. நாளைக்கு நேரா ஸ்ரேயாஸ் கிட்டே பேசுறேன். நான் பேசிட்டு நான் என்ன ஏதுன்னு ஒரு விலாவரியா நான் ஒரு 10 நிமிஷம் பேசுறேன். உங்களுக்கு பிரகாஷ்ல இருந்து எதுக்கு பிரசாந்த் வச்சாங்க அந்த கதை சொல்றேன். நீ அது ஏன் கேக்குறீங்க? அது வந்து ஒரு பிளாஸ்டான ஒரு கதை. 12th பிரதர், 12th ஹாஃப் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். அது நாளைக்கு ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து டீடைல்டா அந்த கதையை சொல்றேன். ஓகே 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 சொல்லுங்க. 12th ஹாஃப் இயர்ல பிசிக்ஸ் மேத்ஸ் கெமிஸ்ட்ரி மூணுலயும் ஃபெயில் ப்ரோ. மூணுலயுமே ஃபெயில் ப்ரோ. எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்டன் மகன் நாசர் வந்து அது இன்டு ஒரு 10 வந்து எங்க அப்பா. எந்த ஸ்டாண்டர்ட் ப்ரோ? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது? 12th-ங்க. 12thலயா? 12th ஹாஃப் இயர்ல மூணுலயும் ஃபெயில் ப்ரோ. ஓகே. அப்புறம் அது ஒருதலை காதல் வேற ஒரு பக்கம். மதிக்காத ஒரு பிள்ளைய கல்யாணம் லவ் பண்ணிக்கிட்டு. தெரியும் ப்ரோ, தெரியும், சொல்லிருந்தீங்க காலேஜ்ல ஒரு வருஷம் கூட லேட் ஆகி போய் படிச்சேன். அதேதான். அப்ப என்னன்னா இந்த ஃபெயில்ல வந்து என்னன்னா ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இது மட்டும் இந்த ஆளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளைய கண்டிப்பா கழுத்தோட கடிச்சு துப்பிடுவான்னு எனக்கு தெரியுங்க எங்க அப்பா. அதனால யோசிக்கிறேன் இந்த தகப்பங்கிட்ட மாட்டுறதா என்னன்ட்டு. அப்ப யோசிக்கிறேன் எங்க போய் பொழைச்சிடலாம், எவனால் ஆகும் அப்படின்னு சும்மா ரேண்டமா புறப்பட்டு மெட்ராஸ் போய் ப்ரோ. அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு கல்யாண பத்திரிகைகள் அடிச்சுக்கிட்டு ஒரு 40 நாள் அங்க வேலை பார்த்துங்க. அப்புறம் திருப்பி இங்க வரேன் ப்ரோ. வந்தா என்னன்னா தலைவன் வந்து நான் அடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேடயத்தோட வர்றேன். ஏன்னா அடிச்சா ரன்னிங் போயிருவேன்னு அந்த அளவுக்கு தெரியும். வந்துட்டு அதனால பாக்கல தானே ப்ரோ ஃபெயில். அதுக்கு வெளியூர் போயிட்டீங்களா? நீங்க வேறங்க. நீங்க அப்போ நேர்ல பாத்தீங்கன்னா நீங்க சொல்லிடுவீங்க. இல்ல ஆனுவல் எக்ஸாம்னா ஒரு ரீசன் இருக்கு, லைஃப்ன்ட்டு லைஃப் மேட்டர் இருக்குன்ட்டு. அப்ப ஆஃபேலியே ஓடுறேன்னா அப்ப வீட்ல என்ன பிரஷர் ப்ரோ? அவரு காலேஜ் பங்க் அடிச்சிட்டு போய் சுத்தின கதையெல்லாம் கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் சொல்லியிருக்காரு. பயங்கரமா இருக்கு, வச்சு படமே எடுக்கலாம். வைல்டு. அதெல்லாம் அதாவது கில்லி பார்த்த கதை ஒன்று இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கில்லி வந்து நாங்க காலேஜ் செகண்ட் இயர், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் நினைக்கிறேன். ஆமாமா, நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் நினைக்கிறேன். கில்லி வந்து பாத்தீங்கன்னா கில்லி போட்டிருக்கான். இவனுக்கு எல்லாம் கில்லி பார்த்தே ஆகணுங்கிறானுங்க. அதை விடுங்க, இந்த பேர் மாத்துறது என்னன்னா போயிட்டு திரும்பி வந்தோன்னே எங்க எதுக்கான வீட்டுல ஒருத்தர் இருக்கான் பிரதர். அவன் வந்து இந்த LIC பாலிசி எல்லாம் போடுவானுங்க. நிலா மாதிரி பாத்தீங்கன்னா வட்டமா சிகப்பு கலர் ஒரு பொட்டை வச்சுட்டுங்க பட்டாலும் பிரதர். நாய் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் அக்யூஸ்டுங்க. அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுங்க. வந்து உட்காந்துட்டுங்க, ரங்கசாமி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு அப்படின்னு தான் இவர் ஆரம்பிப்பாரு. இவர் பெரிய குட்டி திருவள்ளுவர். எவனுக்கு 10 பைசா தரமாட்டான் ப்ரோ. அந்த மாதிரி ஒரு கஞ்சனுங்க. அடுத்தவன் முன்னேறினாவே அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஓரக்கண்ணால பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தூவம் அது வளர்த்திட்டே இருப்பான். எப்படா வங்கியில போவான்ட்டு அந்த மாதிரி ஒரு டைப்புங்க. அவன் என்ன பண்ணானுங்க, இவனுங்க எல்லாம் இந்த காணாம போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த பூமர் கிழவனுக்கு பூரா ஒன்று சேர்ந்துட்டானுங்க. பூமர் சேர்த்துட்டு ஒரு பூமர் கிழவன் என்னங்கிறான், நம்ம வெத்தலை போட்டு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலான்னு போய் வெத்தலை போட்டிருக்கானுங்க. எல்லாம் குரூப்பா போய் வெத்தலை போட்டிருக்கானுங்க. வெத்தலையில மை போட்டு பார்த்துருக்கானுங்க. அவன் தெளிவா மை போடுறவன் என்னன்னா
அவனுக்கு மையெல்லாம் போட தெரியாதாட்டு இருக்கு. இவனுக்கு ஹெவியா ஒரு 2000 ரூபாய் என்னமோ தந்திருக்கானுங்க. ஏன்னா அப்ப 2000 ரூபாய் பெரிய அமௌண்ட் ப்ரோ. 2000 ரூபாய் சரி தந்தோன்னே அதுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லி விடுவோன்னு சொல்லி விட்டாங்க. அது சொல்லிட்டு அவன் சொந்தக்கார ஒருத்தன் தாம்பரத்துல இருந்து இருக்கான் பிரதர். அவன் வீட்டு அட்ரஸ் சொல்லிட்டு தாம்பரத்துல நீங்க ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அது மேற்கு தாம்பரமோ கிழக்கு தாம்பரம் அதுல போயிட்டு லெஃப்ட் உள்ள போனீங்கன்னா அங்க ஒரு பிரவுன் கேட் வரும். அதுக்குள்ள 500 ரூபாய் போய் கூட்டு வந்திருக்குன்ட்டானுங்க. இவனுங்க அதுக்கு குரூப்பா 2 பேர் போயிருக்கிறானுங்க. அங்க பிரவுன் கேட்ல எவன் இருப்பான்? அவன் சொந்தக்காரன் தான் இருப்பான். நான் இருந்தது திருவான்மையூர். அது அப்படி. அப்புறம் இந்த ஜோசிகாரனுக்கு பிரதர் ரேண்டமா இவனு ஜோசிகாரங்கிட்ட போய் இந்த மந்திரவாதின்ட்டு இவனு கேரளாவுக்கு உள்ள போயிட்டு சோட்டானிக்கரையா எங்கேயோ போய் அங்க போய் உட்காந்து அட்டின்னு அடிச்சு நான் வந்து குட்டி மினியை வந்து லான்ச் பண்ண போறேன், நான் வந்து குட்டி பிசாசை லான்ச் பண்ணி அவரை கூட்டு வர போறேன் அப்படின்னு அது ஒரு வாரம் காமெடி, ஒரு உலக காமெடி ஏதோ பண்ணியிருக்கானு பிரதர். அது பூரா பிளாஸ்ட் பிளான். இது என்னன்னா இவனுக்கு பூரா கமிஷன் பிரதர். இவன் இருக்கா பாருங்க, இந்த திருக்குறள் சொல்றான் பாருங்க, இந்த தீச்சட்டி வாய அந்த நாய் வந்து இதுக்கு பூரா கமிஷன் பிரதர். அவன் ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாலும் ஒரு கமிஷன் வாங்கிக்கிறதா இருக்குதுங்க. எங்க அப்பாவும் என்னன்னா சரி போயிட்டா என்ன பண்றது தொலைட்டு இந்த நாயை எங்க அப்பாவுக்கு என்னன்னா இந்த நாயை வந்து எத்தனை செலவானான்னு பரவாயில்ல தேடி கண்டுபிடிச்சு பிடிச்சி கொண்டு வந்து பொழவளன்னு பொழக்கணுங்கிறதா எங்க அப்பாவோட எய்ம். நான் சிக்கவே இல்லை, 40 நாள் சிக்கவே இல்லை. அப்புறம் நானா அடிச்சு வந்தேன். என்னன்னா சும்மா ப்ரௌசிங் சென்டர் போனால் இமெயிலெலாம் அடிச்சிருந்தாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த இந்த சத்தியம் ப்ரௌசிங் சென்டர்னு இருக்கும் ப்ரோ, செம்ம ஃபேமஸுங்க அப்போல்லாம். அது சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் அவங்களு தான் நினைக்கிறது. ஸோ அது இந்த திருவான்மியூரில் இப்போ இருக்கிற தியாகராஜாவுக்கு ஆப்போசிட்டில் மேலே இருக்கும். 20 ரூபாயோ 30 ரூபாயோ 50 ரூபா அங்கே. ஆமாம், மற்ற இந்த சாதாரண ப்ரௌசிங் சென்டர் 20 ரூபா. நான் ப்ரௌசிங் சென்டர் எதுக்கு போவோங்கிறது உலகத்துக்கே தெரியாது வேறுன்னு வச்சுக்கோங்க. புரியுது. போயிட்டு சும்மா அதே மாதிரி நோண்டிட்டு இருக்கிறேன். அப்போவே இமெயில் அட்ரஸ் எல்லாம் இருக்கும். அந்த இமெயிலில் என் சொந்தக்காரன் ஒருத்தர் அதில் ஒரு இன்டெலிஜென்ஸ் சொந்தக்காரன் இருக்கிறான். அவர் இமெயில் அடிச்சிருக்காரு, இந்த மாதிரி உங்கள் அம்மாக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போச்சு நீ ஓடி போனதுனால, அதனால வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை ஓடி போன திரும்பி வந்துடு, பிளாஸ்ட் ஆயிடும் அப்படி இப்படின்னு பேசியிருந்தேன். சரி வேறு வழி இல்லாமல் போயாச்சு பிரதர். ஆனால் ஊருக்கு திரும்பி போய் பிரதர் இந்த நாய் என்ன பண்ணான்னா இந்த 1 ரூபா காசு இருக்கான் பார்த்தீங்களா, இந்த நாய் தான் அந்த ஐடியா கொடுத்தது பிரதர். அதாவது பிரகாஷ்னு அவனாசியில 4 பிரகாஷ் இருக்கானு, 4 பேருமே தருதலை ஆயிட்டானுங்க. பிரகாஷ்ங்கிறது மோசமான பேருன்னு சொல்லிட்டானுங்க பிரதர். சந்தோஷம். ஆமாண்டா இது கரும, இந்த பேரும் சரியில்லைதான், உண்மைதான். நான் எடுத்து வைக்கிறேன் பிரதர் 5-6 பேரு. எனக்கு அப்பனா இந்த ஏஆர் ரஹ்மான்லாம் பிடிக்கும். அதனால நீங்களும் ஒத்துட்டீங்க அதுக்கு ப்ரோ. மயிரா போச்சு ப்ரோ, நமக்கு என்ன ப்ரோ தெரியும், 12வது படிச்சுட்டு இருக்கிறவங்க என்ன தெரியும். சரி அவ்வளவுதான் ப்ரோ நம்ம வளர்த்து, நீங்க அந்த அளவுக்கு அறிவுல தான் நம்மளை வளர்த்துருக்காங்க பிரதர். அப்ப யோசிச்சுங்க. சரி ஓகே மாத்தினா சரியாயிரும் போல அப்படின்ட்டு நான் ஒரு 5-6 ஆப்ஷன் எடுத்து வைக்கிறேன். ஏஆர் பிரபு என்னங்க, எங்க அப்பாவோட இனிஷியல் ஏ, அதனால ஏஆர் பிரபு, அந்த மாதிரி ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஏதாவது, ஏஆர் ரமேஷ் அந்த மாதிரி எடுத்து ஏஆர் வரும் பந்தாவா இருக்கும். அப்புறம் பாக்குறேன் இந்த கவர்மெண்ட் கெசட்ல அந்த பேர் மாத்தணுங்க. அந்த பழைய கெசட்ல எடுத்து பாக்குறேன் என்னென்னமோ பேர் மாத்தி வச்சிருக்கானுங்க. விஜய் சூர்யான்லாம் ஒருத்தன் பேர் மாத்திருக்கிறான், விக்ரம் சூர்யான்னு பேர் மாத்திருக்கானுங்க. ஆஹா இது வந்து அப்பதான் 2 பேரும் பெருசாகிறாங்க, விக்ரம் சூர்யாலாம் பெருசாயிட்டு இருக்காங்க. பார்த்தா ட்ரெண்டியா வச்சிருக்கானுங்க. நான் யோசிச்சேன் ஒக்கமக்கான இதாண்டா சான்ஸு, நல்ல பேரை மாத்திரலான்ட்டு வந்தானுங்க பிரதர். எங்கிருந்து வந்தானுன்னே தெரியலிங்க. காலையில் இந்த பூமர் 4 பேர் வந்தானுங்க பிரதர். வந்தெல்லாம் உட்காந்தானுங்க. என்ன பேர் வைக்கலாங்க அப்படின்னு. நாய்க்கு எப்படி ப்ரோ பேர் வைப்பானுங்க அந்த மாதிரியே வச்சானுங்க பிரதர். பிரசாந்த் நல்லா இருக்குல்ல, அதையே வச்சிருங்க. இவ்வளவுதான் பிரதர். இவனுக்கு டிஸ்கஷனே மொத்தமே இவ்வளவுதான். 5 நிமிஷம் தான் டிஸ்கஸ் பண்ணானுங்க, பிரசாந்த்னு பேர் வச்சுட்டானுங்க. டேய் அதாவது அந்த பிரசாந்த் வந்து அதை ஏன்னா பிரசாந்த் கூப்பிட்டு நான் திரும்பியே பார்க்க மாட்டேன், ஏன்னா என் பேரே அது கிடையாது. அது ஒரு 3-4 வருஷம் ஆச்சுங்க அந்த பிரசாந்த்ங்கிற பேர் பழகிறதுக்கு. 3-4 வருஷம் ஆச்சு. அதுக்கு ஒன்று சொன்னானுங்க, அந்த நாய் ஒன்று சொல்லிச்சுங்க. என்னன்னா பிரகாஷ்னா பிரகாசமா இருக்குதான், அதனால வெளிச்சமா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாசமா ஏதாவது பண்ணுவாராம். பிரசாந்த்னா சாந்தமா இருக்கா, அதனால சாந்தமாவே இருப்பாராம். ஏட்டா இதெல்லாம் ஏட்டா டேய் இது எப்படி இருக்குன்னா ஏந்திரிக்கிறவன உட்கார வைக்கிற மாதிரி இருக்கு. பிரகாசமா ஏந்திரிச்சு இல்ல ப்ரோ, அதுல என் சொந்தக்கார ஒருத்த வந்து கரெக்டா சொன்னான் பிரதர். அவன் என்ன சொன்னான்னா நல்லாதாங்க இருக்கு, இந்த பேருக்கு என்னங்க பிரச்சனை, இதையாங்க போய் இப்ப மாத்துறீங்க அப்படின்னானுங்க. அவன் கேட்கவே இல்லை பிரதர்,
கேட்கவே இல்லை பிரதர். ஒரு சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கு பேர் வைக்கிற மாதிரி வச்சுட்டானுங்க பிரதர். ஸோ இதுதான் இந்த பேர் மாத்தின ஒரு மிக கேவலமான கதை இதுதான் வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில. நவீன் வந்து ஹை நவீன். ரங்கசாமிங்கிறது bro. என்ன பிரதர்? பிரசாந்த் ரங்கசாமிங்கிறது அப்பா பேர் தானே? அப்பா பேரு 6 தான் வரும். இது கார்த்திக் ராஜப்பான் இருக்கு ஐடி. ராஜப்பாங்கிறது அப்பா பேரு. கார்த்திக் தான் என்னோட பேர். இப்ப நான் பிரசாந்த் 6 தான் வரும் ப்ரோ மேக்ஸிமம் எல்லாமே. ட்விட்டர் ஐடி பிரசாந்த் தானே வச்சிருக்கீங்க? ஆமா ஆமா பிரசாந்த் 6 தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பிரசாந்த் முதல்ல ட்விட்டர் ஐடி வந்து பிரசாந்த் 6 தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோம் லோகேஷ் கனகராஜ் இப்படிலாம். லோகேஷ் கனகராஜ் இல்ல, அதுக்கு முன்னாடி பார்த்தேன் இது எல்லாமே இந்த பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து காப்பி அடிக்கிறதானுங்க. அப்போ நான் சொல்றது 2010 லெவல்ல பாத்தீங்கன்னா 3 பேர் வச்சிருந்தானுங்களா. அது பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஆஹா சில பேர் இந்த வரும். அப்ப அதனால நம்ம சில இது இந்த ஸ்பெல்லிங் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி அப்பா பேர் இப்படி வைக்கிறது அப்படியே இந்த நியூமராலஜி பைத்தியங்கள்லாம் இருக்கானுங்க. எங்க ஸ்கூல்ல வந்து சீனியர் ஒருத்தன் படிச்சான் பிரதர். நல்ல பேர் ப்ரோ. பேர் பொன் விக்னேஷ் இருந்துச்சு ப்ரோ. இதான் அவன் பேரு ப்ரோ. அவங்க அப்பா ஒரு நியூமராலஜி பைத்தியம் பிரதர். அதை என்ன பண்ணானுங்க, என்னமோ எதுன்னு 2 டபுள் என் வந்தா தான் உங்க பையன் வந்து பாத்தீங்கன்னா பெரிட்லயே இதாவாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவனை பொன் விக் நாய்ஸ்ன்னு மாத்திட்டானுங்க பிரதர். சத்தியமா சொல்ற பொன் விக் அவன் பேரு என்னடே அவனை அதான் காமெடி பண்ணிட்டே இருப்பானுங்களே 14 அந்த நாய் சொன்னானடா அப்படின்ட்டு. பெரிய இவன் மாதிரி படிப்பாளி அப்படிங்கறதுக்காண்டி பாத்தீங்கன்னா எங்களை எல்லாம் பார்த்தா இப்படின்ட்டு போவான். நாங்க தான் படிக்கிறது இல்லையே, அது வேற. ஸோ நிறைய நியூமராலஜி பைத்தியங்க இருக்கானுங்க. நீங்க நிறைய பேர் பாருங்க டபுள் என் போட்டிருப்பானுங்க, டபுள் ஹெச் போட்டிருப்பானுங்க ப்ரோ. உலகத்துல பார்க்கவே கூடாதவன் 2 பேரு ப்ரோ. ஒன்னு நியூமராலஜி, இந்த வாஸ்துக்காரன் இருக்கானுங்க பிரதர். அவனை மட்டும் கொண்டு வந்து நீங்க வீட்டுல விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டை முடிக்காம போக மாட்டான் பிரதர். அந்த மூலை சனி மூலை அந்த மூலை எந்த மூலமா இல்ல ப்ரோ, நான் பாக்குறேன் ப்ரோ. இந்த ஹிந்திக்காரங்க எல்லாம் பாவம் பிரதர். ஏதோ பாத்தீங்கன்னா பெட்ரூம் உள்ள குழி தோண்டி இவன் ஏதோ ஊத்திட்டு இருக்கான் பிரதர். மெட்டல் மாதிரி என்னமோ ஒண்ணுங்க. அதை பாத்தீங்கன்னா பூரா பாத்தீங்கன்னா சண்டை சண்டைன்னு. ஏடா பூமியில விட என்னடா உனக்கு வாஸ்து இருந்துரு போகுது. அது என்னன்னா வாஸ்துங்கிறது ரொம்ப சிம்பிள் ப்ரோ. என்னன்னா அந்த காலத்துல வாஸ்துங்கிறது எதுக்குன்னா காத்தோட்டம் தெளிவா இருக்கணும், சூரிய வெளிச்சம் வந்து எல்லா ரூமுக்கும் வரணும். இது இவ்வளவுதான் பிரதர். இது மலைகளை எல்லாம் அடிச்சா உள்ள வராம இருக்கணும். இவ்வளவுதான் மேட்டர் பிரதர். இதுக்கு யோசிச்சுதான் இன்னைக்கு வந்து எல்லாம் கண்டுபிடிச்சது தானே. ஏதோ ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு இவனுங்க டெவலப் பண்றதுதான் அட்டூழியம் தாங்க முடியல. அக்னி மூலையில தான் சமையல் ரூம் இருக்கணும். சரிடா, குபேர மூலையில் சமையல் ரூம் இருந்தா குக்கர் விசில் அடிக்கவே அடிக்காதா? அப்போ குபேர மூலை, அப்போ குபேரம் சரி. அதாவது பூமியில எது குபேர மூலை நான் கேட்குறேன். ஒரு சைட்ல குபேர மூலை. அதே மாதிரி இந்த போர் போடுறதுக்கு இந்த உத்து பாப்பானுங்க பிரதர். இந்த குச்சி குரூப் அதுல உண்மையாலுமே அந்த தேங்காய் சுத்துறதெல்லாம் சில பேருக்கு சுத்தும் ப்ரோ. மேக்சிமம் சுத்தாது ப்ரோ உங்களுக்கு. இவங்க எப்படி பார்ப்பானுங்கன்னா அந்த சைட்ல போர்ட்டிகோ எங்க இருக்குதோ அங்கதான் ப்ரோ போர் வரும். இந்த தடவை ஒருத்தன் வந்தான் ப்ரோ, சரியான ரவுஸ் பிரதர். எங்க இப்போ எங்க வீடு கட்டிட்டு இருக்கிற இடத்துக்கு பார்க்க வந்தான் ப்ரோ. கரெக்டா எங்க மாப்பிள்ள வந்தாரு, தங்கச்சி அப்படியே அண்ணன் நின்று இருந்தாரு. இவன் அப்பதான் இந்த குச்சி கொண்டு வந்தான் பிரதர். அந்த குச்சி வந்து நடுவில் வச்சா சுத்த மாட்டேங்குதுங்க. பாருங்க மாப்பிள்ள ஒண்ணுமே இல்லை. மாப்பிள்ள எங்க போட்டியோ வருது அப்படின்னாரு. அங்க வருது மாப்பிள்ள அப்படின்னா. அப்ப அங்கதான் சொல்லுவான் பாருங்க, அந்த கடைசியில் சொல்லுவான் பாருங்க. குச்சி வச்சு இந்த கடைசியில இருந்து பிரதர் கரகரங்கிறது, இந்த பக்கம் பாக்குறது, அப்புறம் வானத்தை பாக்குறது. ஏதோ இவனும் வந்து பாத்தீங்கன்னா பூமி தாய் நேரா கனெக்ஷன்ல இருக்கிற மாதிரியே பாக்குறதுங்க. அப்புறம் கொஞ்சம் இந்த பக்கம் போய் நிக்கிறதுங்க, அந்த பக்கம் போய் நிக்கிறதுக்கு போயிட்டானுங்க பிரதர். அப்புறம் கடைசியில இவரு சொல்லி முடியல. கரெக்டா ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அங்கதான் வரானுங்க. ஏன்னா அங்க போர் ஓட்டா தான் நீட்டா இருக்குங்க. ஏன்னா தண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கனெக்ஷன் வந்து அங்கதான் இருக்கும். வேற பக்கம் போர் ஓட்டிங்கன்னா வீட்டுக்குள்ள வந்துடும் போர். ஸோ ஆப்வியஸ்லி அந்த மூலையில தான் போட் ஆகணும். ஸோ அங்க ஒன்று வச்சானுங்களா. வச்சுட்டு என்ன சொல்லிட்டு போயிட்டான், 350 அடியில் தண்ணி வருங்கன்னு போயிட்டான். தண்ணி வருன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டானுங்க பிரதர். தண்ணி பார்த்தா 60 அடியிலேயே வந்துருச்சுங்க.
இவனுக்கு வர்றப்ப தண்ணி ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. எங்க அப்பா சூற கலாய்க்கிறாரு. என்னையா 350 அடின்னா 60 அடியிலே வந்துருச்சு. அப்ப நீ சொன்னது பூரா பொய்யா? உனக்கு காது வேஸ்டா? கோச்சிட்டு போயிட்டானுங்க. என்ன பண்றது ப்ரோ? அவன் ஒரு ப்ரொஃபஷனுங்க. நான் சொல்றேன், வாஸ்தெல்லாம் பாருங்க. நான் வேண்டாங்கல, உண்மையாலுமே ஒரு குடும்பத்துக்கு நல்லதுதான், அதெல்லாம் பாருங்க. பட் அவன் பேசிக் ஃபண்டமெண்டல் அந்த ஃபார்முலா நிப்பாட்டிட்டா கரெக்டா இருக்கும். இல்ல கார்த்திக் ப்ரோ, என்ன இல்ல ப்ரோ, அது இல்ல ப்ரோ. எப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு ப்ரோ, நான் கட்டுற வீட்டுக்கு பாக்குறது கூட விட்டுருங்களேன், இந்த கட்டி முடிச்ச வீட்டுக்கு பாக்குறது இருக்குல்லங்க, போய் பார்த்துட்டு ப்ரோ, என்னன்னா இங்க உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காது, இங்க ஒரு மரணம் நடந்திருக்குமே, என்ன இங்க வந்து ஒருத்தர் காணாம போயிருப்பாரு அப்படிங்கிறதுங்க. பாவங்க அவன். என்னங்க அது நிறைய பேர் என்ன இந்த பர்சனல் பேக்ரவுண்ட தெரிஞ்சுக்கிட்டு பிரதர் அப்புறம் போய் உள்ள போய் விளையாடுறாங்க. அது அவரோட மைனஸ் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டு போய் இல்ல ப்ரோ, அவனே பாவம் நொந்து போய் தான் அவன் வீட்டை ஏதாவது மாத்தினானா வாழ்க்கை செழிக்குமான்னு அவங்க கூப்பிடுறானுங்க. இவனுக்கு போய் எச்சா உட்காந்து அந்த புண்ணை போட்டு சொரிஞ்சு விடுறதுங்க. ஆமா, எந்த புண்ணுல வேல் பாய்ச்சிருக்கத அதேதான், அதெல்லாம் பாய்ச்சுவானுங்க, சூப்பரா பாய்ச்சுவான். ஏன்னா அப்பதானே அவன் காசு தருவான். அதான்